அனைவருக்கும் வணக்கம். நம் குரல்கள், நம் கதைகள். இன்றைக்கு இந்த சித்தப்போட இங்கே இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். நீங்கள் உங்களோட பேரை சொல்லுவீங்களா பார்வையாளருக்கு? உங்களோட பிறந்த ஆண்டு, இல்லாட்டி உங்களோட வயது, வேறு உங்களோட சொந்த ஊர், எங்கே பிறந்த நீங்கள்? அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மகாதீபன் பரம்சோதி. நான் 1981ஆம் ஆண்டு இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதிகளில் ஒன்றாகிய வேலனை தீவின் புளியங்குடல் கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக 5 சகோதரர்களுடன் பிறந்தேன். என்னிடத்துல பிறந்தீங்க சொன்னீங்க? ஊருக்கு என்ன பேர்? மகாதீபன். இல்லை, ஊர் புளியங்குடல். ஓகே. கேள்வி உண்டு உங்களுக்கு முதல் இதுக்கு. நீங்கள் என்னத்துக்கு விரும்பி காசு செலவழிப்பீங்க? விரும்பி காசு செலவழிப்பேன். என்னதுக்கு? எனக்கு கூடுதல் நான் பயணம் செய்வது. வேற நாடுகள் போவது, பார்ப்பது, அது எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட். அந்த அனுபவிக்கிறதுக்கு நீங்க விரும்பி காசு செலவழிப்பீங்க. அதுக்காக விரும்பி காசு. சரி. நீங்க உங்களோட இளம பருவத்தை பற்றி கொஞ்சம் கூறுவீங்களா? உங்களுக்கு என்ன நினைவுகள் இருக்குது? உங்களோட பெற்றோரோடையோ இல்லாட்டி உங்களோட சகோதரோடையோ இளம பருவத்தை பற்றி கொஞ்சம் கூறுங்க. இளமை பருவம், அதாவது பிறந்ததுலேருந்து சொல்றேன் நிறைய விஷயம் சொல்லலாம். எனக்கு 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் அந்த தீவு பகுதியில் புளியங்குடல் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அப்போ அந்த கிராமம் என்ன பெரிதாக உலகம் ஒரு முன்னேறாத காலப்பகுதி. என்னுடைய வாழ்க்கை அந்த கிராமத்துக்கு தான். என்னுடைய உறவுகள், அவர்களுடன் விளையாடுவது, பாடசாலை போவது, அப்படித்தான் என்ற வாழ்க்கை இருந்தது. அப்படி இப்ப செய்யற மாதிரி அந்த பயணங்கள் மாதிரி அப்படி செய்யல இல்ல. அப்படி அப்ப என்ன சொல்றது, அந்த அளவு எனக்கு இப்ப 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யறேன்றாலே எனக்கு அது ஒரு பெரிய இன்னொரு நாட்டுக்கு போற மாதிரி. இலங்கையில் இந்த ஐரோப்பா இன்றைக்கு நான் இங்கே இருந்து இலங்கைக்கு போவது எப்படியோ அப்படித்தான் நாங்க 10 கிலோமீட்டர் பயணம் செய்வதென்றாரு. அந்த 10 கிலோமீட்டரே உங்களுக்கு எப்படி சொல்லுவோம், இங்க நாங்க 10 கிலோமீட்டர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓட்டம் தானே. அங்க கூட நேரம் அங்க அப்படி இல்லை. கூட நேரம் 10 கிலோமீட்டரை நான் பயணம் செய்யறதுக்கு 1/2 மணி 1 மணி நேரம் எங்களுக்கு தேவைப்படும். அது ஒரு முன்னேறாத கால பகுதி. ஒரு பஸ்ஸை பார்த்தாலே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு பொது போக்குவரத்து பஸ்ஸை பார்த்தாலே பெரிய விஷயம். அதுதான் அப்ப எங்களுக்கு இந்த போக்குவரத்து சாதனம். அது உண்டு சைக்கிள். உலகிற சைக்கிள் வெள்ளம் பொது போக்குவரத்தான பஸ். மற்றபடி கார் எல்லாம் நாங்கள் நினைச்சு பார்க்கக்கூடாது. அது எங்களை கிராமத்தை எடுத்தா ஒரு கிராமத்தில் 300 குடும்பம் இருந்தா அதில் ஒரு குடும்பத்தில் தான் கார் இருக்கு. அப்படி கார் வச்சுக்காக்கள் பெரிய பணக்காரர். அவனை விட டிவி இருக்கிறார்களும் பணக்காரர். இப்போ டெலிஃபோன் எல்லாம் நான் கண்ணால் கண்டதே கிடையாது. கரண்ட் இல்லை. நாங்கள் விளக்கில் அந்த எண்ணெய் மண்ணெண்ணெய் என்று சொல்ற அந்த விளக்கில் தான் சென்னையில் வாழ்ந்தது, படித்தது எல்லாம் ஒரு சிறிய வீடு. இன்றைய வாழ்க்கையோடு நான் இந்த 45 வயசு எனக்கு ஒவ்வொரு பார்க்க அது சரியான எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் ஒரு நவீன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அப்படி வாழ்ந்த காலப்பகுதி நான் உண்மையா ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கு. இப்ப நினைச்சு பார்க்க அந்த காலத்துக்கு திருப்பி போறோமா என்னடா உறவுகளோட நாங்க சேர்ந்து வாழ்றது ஒரு எளியான வாழ்க்கை. இன்றைக்கு நாங்க நவீன உலகத்துல வாழ்ந்தாலும் ஒரு அழுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவங்க அப்படி இல்லை. நான் பிறந்த கால பகுதி. நீங்க கடைசி பிள்ளைன்னு சொன்னீங்க. நான் கடைசி பிள்ளை. நீங்க அப்ப உங்கள்ட இப்ப நீங்க சொன்னீங்க இங்க எப்படி பிறந்து வளர்ந்தீங்க, அங்க என்ன வசதிகள் இருந்தது, இந்த வசதிகள் இருக்கேன்னு. உங்கள்ட்ட அக்கா அண்ணா மேர் நீங்க எவ்வளவு பேர் தொகை? எனக்கு 6 பிள்ளைகள். கடைசி பிள்ளை. எனக்கு 5 அண்ணாமார். 5 அண்ணாமார். உங்களுக்கு என்ன ஞாபகங்கள் அப்பத்தியான் உங்களோட இளம பருவத்தை பற்றி நினைச்சு பார்த்தா உங்களோட அண்ணாமாரோட இருக்கிற ஞாபகங்கள் என்ன இருக்கு? முக்கியமா எதுவும் இருக்குதா? அப்போ சின்ன பிள்ளைல எங்க விளையாட்டு அந்த மண் விளையாடுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறது, அப்படித்தான். சகோதரங்கள் இல்லாட்டி எங்களுடைய உறவுகள், அப்பா என்ற சகோதரத்தினுடைய பிள்ளைகள், அம்மா என்ற சகோதரத்தினுடைய பிள்ளைகள், அப்படி அவையிலும் அங்க எல்லாரும் நாங்க கிராமம் தானே வாழ்க்கை. இந்த கிராமத்தை சுத்தி தான் எல்லாரும் பாலவினம். பக்கத்துல விட தான் வீடு இருக்கு. அப்ப என்னுடைய அப்பாவுடைய சகோதரங்களுடைய பிள்ளைகள், அம்மாவுடைய சகோதரங்களுடைய பிள்ளைகள் பெருசா இருக்காட்டியும் உங்களுக்கு தேவையானது எல்லாம் அங்க உங்களோட உறவுகள் அங்க. இப்ப எனக்கு அப்பாவுக்கு 9 சகோதரங்கள். அப்ப 9 சகோதரங்களும் நாங்க அந்த கிராமத்துக்கு தான் பாடுவோம். அவைன்ற பிள்ளைகள் நாங்க எல்லாம் அப்படி ஒரு சேர்ந்து. அதான் எங்களோட வாழ்க்கை.
நீங்க எங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க? அங்க பள்ளிக்கூடம் இருந்தா? அங்க வந்து பள்ளிக்கூடம் போனேன். அங்க எங்களோட ஊர்லயே ஒரு வேலனை பிரகாச வித்யாலயம் என்ற ஒரு பள்ளிக்கூடத்துல என்னுடைய ஆண்டோண்டு அங்கதான் படிச்சேன். அங்க படிச்சீங்க. ஓகே. நீங்க எத்தனை ஆண்டு மட்டும் அங்க படிச்சீங்க? நான் தான் அந்த காலப்பகுதி வந்து யுத்த காலப்பகுதி. நான் பிறக்கையே அங்கே உள்நாட்டு யுத்தம் தான் நடந்து கொண்டிருந்தது. 81 உள்நாட்டு யுத்தம். அப்போ வந்து எனக்கு எங்களை அறிவு தெரிஞ்ச வகையில் இன்றைக்கு எனக்கு ஒரு 81ஆம் ஆண்டு பிறந்தாலும் 86 87க்கு பேர் தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்து இன்றைக்கு இருக்கு. அதுக்கு மேலே நாங்கள் சின்ன பிள்ளை தான், 4-5 வயசுல என்ன நடந்தேன் எங்களுக்கு தெரியாது. அப்ப எங்களுக்கு அந்த யுத்தம் இருந்தாலும் நான் அந்த சின்ன பிள்ளை என்றாலும் வந்து எனக்கு அந்த அது விளங்காது. அந்த யுத்தத்தின் கொடூரம் வந்து எங்களுக்கு விளங்காது. வாழ்க்கை வந்து ஒரு எளியாக தான் இருக்கு. இல்லாட்டி பெற்றோர் விளங்க விட மாட்டேன். பெற்றோர் விளங்க விட மாட்டேன். அதே வந்து என்ன மூத்த அண்ணா, அவர் இங்க சுவிட்சர்லாந்து பாசல் நகர்ல இருக்கிறார். அவர் வந்து அந்த நேரத்தில் நான் ஒரு எனக்கு அப்போ ஒரு 7-8 வயசுன்னு சொன்னா அவருக்கு ஒரு 16-17 வயசு. சரி. அப்போ வந்து அங்க அப்படியான அந்த இளம் பருவத்தினருக்கு தான் அப்ப அங்க பிரச்சனை. ஏனென்றா நிறைய போராளி குழுக்கள் வந்து போராளிகளுக்கு ஆக்கள் சேர்க்கிறது. அப்படியான அந்த குறிப்பிட்ட வயது ஆபத்தான வயது, அந்த வயசு ஆபத்தானது. ஆனா இந்த வயசு 7-8 வயசு வந்து ஆபத்தான வயசு. உங்களோட பெற்றோரோட உங்களுக்கு என்ன ஞாபகங்கள் இருக்கு? உங்களுக்கு அம்மம்மா இல்லாட்டி உங்களை அப்பம்மா உங்களுக்கு தெரியுமா? நீங்க கண்டனீங்களா? எல்லாருமே வந்து எனக்கு தெரியும். அந்த கிராமத்துல நான் வாழைக்க எல்லாருமே வந்து பக்கத்துல தான் வாழ்ந்தவ. அவருடைய ஞாபகங்கள் வந்து நிறைய இருக்கு. அடுத்தது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 20 வயது வரும்போது உங்களுக்கு என்ன பொறுப்புகள் இருந்தது? என்னத்தை நீங்க குறிப்பா? 20 வயசு வந்து அங்க வந்து இப்ப நான் என்னுடைய அப்பாவுடைய நோக்கம் வந்து எங்களை வந்து நல்ல ஒரு கல்வியை வந்து கொடுக்க மாட்டேன் வாட்டி. சரி. இப்ப 20 வயசுல வந்து நான் கல்வி கற்றுக்கொண்டு தான் இருந்தேன் நான். இப்ப பொருளாதாரம் சொன்னா அப்பா இல்லாட்டி இங்க இருந்த சுவிட்சர்லாந்துல அப்ப 90ஆம் ஆண்டு வந்தவர் என்னுடைய அண்ணா இங்க அவரை நம்பியும் எங்களோட அப்பாவை நம்பியும் தான் எங்களோட குடும்பத்தோட பொருளாதாரம். என்னுடைய பெற்றோர் என்ற நோக்கம் வந்து எங்களை கல்வி கேட்க. என்ன நோக்கி கல்வி கேட்டீங்க? நான் வந்து அங்க அக்கௌண்டன்ட் வேலைக்கு வந்து படிச்சு கொண்டிருந்தேன் நான். இது வந்து இந்த யுத்தம் அப்ப நான் இளம் பருவம் 20 வயசுண்டா எனக்கு வந்து ஒரு ஆபத்தான நேரம் தான். அப்ப அது உங்களுக்கு 20 வயதுண்டா அப்ப உங்களுக்கு எத்தனை மணி பிறந்தீங்க? 81 பிறந்தீங்கண்டா அப்ப 91 2001 என்ன? அப்ப உங்களுக்கு வந்து நீங்க அங்க படிச்சாலும் 2001ஆம் ஆண்டு படிச்சாலும் அந்த போர்க்காலத்துல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க உங்களோட கனவு அங்க இல்லாட்டி உங்களோட அப்பான கனவு நிறைவேறுமா இல்லாட்டி இல்ல எதிர்காலம் வந்து தெரியாதுல்ல. இப்படி மாறலாம் அப்பத்து காலம் ஒன்றும் இல்லையா? அப்படிதான். அதாவது என்னோட இப்ப நான் வந்து யுத்த காலம் அங்க இருந்து பிறந்ததுல இருந்து இங்க வரும் வரைக்கும் யுத்தம் தான். அங்க என்ன யுத்தம் என்றாலும் ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் எங்களுடைய கல்வி. இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துலயே வந்து அங்க இருக்கிற இல்ல. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்தையும் ராணுவம் கைப்பற்றுறது, சண்டைகள் நடக்கிறது. நாங்க அந்த எங்களை நாட்டுக்கு வந்து நாங்க புலம்பெயர்ந்து கொண்டிருப்போம். இப்ப நான் 81ஆம் ஆண்டு பிறந்தது கிராமத்துல இருந்து நான் 1990ஆம் ஆண்டு அந்த கிராமத்தை விட்டு என்னுடைய 9 வயசுல வந்து நான் வெளியேறிட்டேன். வெளியேறி இன்னொரு இடத்துல ஒரு 20-30 கிலோமீட்டர் போய் இருக்கிற இன்னொரு இடத்துல இருக்கிறது. அங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருப்போம். அங்க யுத்தம் வரும். எங்க போனாலும் எங்க பாடசாலையும் வந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ நாங்க ஒரு 4 வருஷம் இருப்போம். நாங்க யுத்தம் பெற அங்கே இருந்து விலகிட்டு அடுத்த இடம் இப்ப பன்னி என்னுடைய மனைவியின் இடம் கிளிநொச்சி, அங்க போய் 4 வருஷம் இருப்போம். அப்படித்தான் என்னுடைய ஒரு இங்க வரும் வரைக்குமான காலமே அப்படித்தான் இருந்தது. அப்படியே மாறி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கொடுக்க நாங்க அந்த இலங்கைக்கு வந்து புலம்பெயர்ந்து கொண்டே இருந்தேன். அப்ப நீங்க வந்து நான் என்ன கேட்டிருப்பேன்டா, உங்களுக்கு வந்து நீங்க அப்ப பாடசாலைக்கு போனீங்க 20 வயதுலயும் படிச்சிருந்தேன் நீங்க. ஆனா நீங்க 12 வயதுலயும் படிச்சிருந்தீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க. நான் இப்ப என்ன கேட்டிருப்பேன்டா, நான் கேட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து அப்பத்தியங்கால இங்க பாடசாலை மாணவரா இருக்கைக்குள்ள உங்களுக்கு சில நண்பர் மாதிரி இருந்திருப்பினம் தானே, அவையிலோட உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குதா, அவையில என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனா உங்களுக்கு வந்து அப்படியான நண்பர்கள் எப்படி நான் நினைக்கிறேன் மாறி கொண்டு வந்திருக்கு. நீங்க வந்து புலம்பெயர்ந்து கொண்டு போனா ஒரு நடுவிலும் ஒரே ஆக்களா இருக்காது. இப்ப எனக்கு வந்து இங்க எனக்கு 28 வயது, எனக்கு வந்து 20 வருஷம் நட்பு இருக்குது. நாங்க இங்க பிறந்ததுல இருந்தே இங்க இருக்கிறோம், ஒரே ஆக்கள் ஒரே குரூப். ஆனா இப்படி யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அது மாறிக்கொண்டே அவ்வளவுக்கு இருக்குதா உங்களுக்கு இதன் தொடர்பு? நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அது என்னோட 10 வயசுல என்னோட நண்பர்கள் இருந்தவர்கள் இன்றைக்கும் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். எங்க இருக்கணும்? நிறைய நாள் எல்லா நாளிலும் இருக்கணும்.
பாரிஸில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறோம், தொடர்பில் இன்றைக்கும் இருக்கிறார். அப்படியான நல்ல நண்பர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். சந்தோஷம் தானே. சுவிட்சர்லாந்தில் கூட ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் என்னுடைய 10 வயசுல இருந்து நண்பர். 45 வயசு 2 பேருக்கும். நாங்கள் 35 வயசும் வந்து நண்பராக இருக்கிறோம். நல்ல எனக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற நல்ல நண்பர் அவர் தான். அவருக்கு என்ன பேர்? அவருக்கு என்ன பேர்? அவருக்கு ராதீஷன் சொல்றது. அவர் ஆர்காவ் மாநிலத்தில் அவர் வாசிக்கிறார். இன்றையும் வந்து அவர் ஒவ்வொரு நாளுமே டெலிஃபோன் காய்ப்போம். ஒவ்வொரு நாளுமே அவர் ஒன்று நல்ல நண்பர். இங்க ஓகே. அடுத்தது நீங்க வந்து நீங்க இந்த தொடக்கத்துல சொல்றீங்க இங்க அதான் இலங்கையில வந்து உங்களுக்கு பெருசா வசதிகள் இருக்கல அப்போதைய காலத்துல. இங்க வந்து நீங்க கணக்க ஒப்பிட்டு பார்த்தா அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்களோ இப்ப நீங்க சுவிட்சர்லாந்து வாழ்க்கையும் அங்க இலங்கை வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து அங்கத்தியான் வாழ்க்கையில எதையும் பிடிக்காம இருக்குதா? நீங்க எதையும் பற்றி பார்த்து கவலைப்படுறீங்க இல்லாட்டி கோவப்படுறீங்களா? என்னுடைய பார்வையில வந்து அங்கத்த வாழ்க்கை வந்து ஒரு வேற கம்ப்ளீட் ஒரு வேற வாழ்க்கை, இங்கத்த வாழ்க்கை வந்து ஒரு வேற வாழ்க்கை. இப்ப அங்க வந்து எங்களுக்கு ஆரம்ப காலத்துல வந்து நிறைய வசதிகளும் இல்லாட்டியும், இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாட்டியும், நண்பர்கள் சேர்ந்து வாழ்தல், உறவுகள் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. எங்களுக்கு வந்து அங்கே கரண்ட் இருக்காது, டெலிஃபோன் இருக்காது, போக்குவரத்து வசதி இருக்காது. ஆனால் எங்களோட வாழ்க்கை வந்து அங்கே சின்னல வந்து ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்க்க வந்து இங்கே வந்து என்னன்னு சொல்றது, உறவுகள் எல்லாம் வந்து குறைவு. எல்லாருக்கும் வந்து ஒரு பிஸியான ஆட்கள், வாழ்க்கையில வந்து சரியான பிஸியான இந்த வாக்கில் வந்து நாங்கள் சந்திக்கிற குறைவு, எல்லாரும் வேலை, கல்வி அப்படி. ஆனா ஒரே கிராமத்துல இருந்து கொண்டு சில மாதத்துக்கு ஒருக்கா காணுவோம், வாழ்த்துக்கு ஒருக்கா காணுவோம். இல்லாட்டி பர்த்டே ப்ரோக்ராம், நியூ இயர் அப்படித்தான். அங்க வந்து அப்படி இல்லை. அங்க ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை அங்க வந்து எனக்கு ஸ்கூல் 12 மணிக்கு தங்கினா 2 மணிக்கு முடிஞ்சிடும். 2 மணிக்கு முடிஞ்சா 3 மணிக்கு கிரவுண்ட்லாம் நிற்போம். எல்லாரும் கிரவுண்ட்ல நின்றா அப்படியே பின்னே 6-7 மணி மட்டும் அதுல இருந்து கிரவுண்ட்ல இருந்து விளையாடுறது. அங்க ஓடி விளையாடுறதா எங்க பொழுதுபோக்கு. டெலிஃபோனோ ஐபேட்டோ யூடியூப் எல்லாம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அது ஒரு வாழ்க்கை. இப்ப இங்க வந்து நாங்க இவ்வளவு ஒரு அழுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்தாலும் இங்க வந்து வேற வகையில தான் எங்கிட்ட சந்தோஷங்கள் வந்து இருக்குது. இப்ப நாங்க இப்ப ஹாலிடேக்கு வந்து போறது, விடுமுறை இல்லாட்டி ஒரு கொண்டாட்டத்தை சந்திச்சு போடுறது, அவ்வளவுதான் இங்க வந்து சந்தோஷம். ஆனா உங்களுக்கு அங்க இப்ப யோசிச்சு பார்த்தோம் ஒப்பிட்டு பார்த்து பிடிக்காது இருக்குதா அங்க இலங்கை வாழ்க்கையில? இப்ப இங்கத்தோட ஒப்படைக்க வந்து அங்க வந்து என்ன சொல்றது, இங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு அமைப்பான ஒரு நாடு. எல்லாம் வந்து ஓட்டங்க இருக்கும், எல்லாம் சரியா செய்வார்கள், நேரத்தை வந்து மதிப்பார்கள். அங்க வந்து அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து அங்க வந்து நாங்க நேரத்தை மதிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். மக்கள் நிறைய நேரம் இருக்கும் எங்களுக்கு அங்க. இப்ப ஒரு விடயத்தை வந்து நாங்க இங்க பிளான் பண்ற மாதிரி பிளான் பண்ணி அங்க செய்கிற இல்லை. என்ன சொல்றது, மற்ற வந்து அங்க ஒழுங்காக நடக்க மாட்டார்கள். இப்ப அப்பால வந்து சும்மா தான் நாங்க எறிகிறது. இங்க வந்து அப்பாலண்டா எடுத்து கொண்டு போய் அங்க எரிப்பார்கள். அங்க அப்படி இல்லை, இடத்துல வந்து அப்பால குவிச்சு விட்டுவாங்க. அதுகள் அப்படியான விடயங்களை வந்து அங்க ஓட்டுங்க இல்லை. அது வந்து அது நம்மள எனக்கு வந்து பிடிக்கிற இல்லை. மற்ற மரியாதைகள் வந்து இப்ப இங்க வந்து எல்லோரையும் ஒருவர் மற்றவரை மதிக்கிறது எல்லாம் வந்து நல்லா இருக்குது. அங்க வந்து அந்த அதை வந்து இப்ப இங்க இருந்து பாக்கைக்கு வந்து எனக்கு அது வந்து ஒரு கூடாத விஷயம் மாதிரி. ஆனா அங்க இருக்க வந்து அது எனக்கு சாதாரணமான விஷயம். ஏன்னா நான் அந்த இன குடும்பத்துக்கே வாழ்ந்தாங்க. நாங்க தமிழாக்கள் தான். ஓகே. நீங்க எப்பயும் இருக்கா ஒரு ஏதாவது ஒரு இயக்க உறுப்பினரா இருந்தீங்களா, இருக்கிறீங்களா? இயக்க உறுப்பினராக வந்து நான் இருக்கல. இப்ப நான் பிறந்தல இருந்து இப்ப இங்க வர வரைக்கும் காலப்பகுதியில வந்து இப்ப தமிழ்ல வந்து நிறைய இயக்கங்கள் இருந்தாலும் விடுதலை புலிகள் தான் அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வந்து இருந்தவ. அவதான் கடைசி மழைக்கும் தமிழகத்துக்காக போராடினவ. இப்ப நான் பாடசாலை படித்த காலத்துல வந்து அவர்களோட வந்து அவர்கள் ஸ்கூலுக்கு வருவார்கள், கதைப்பார்கள், எங்களோட விடுதலை புலிகளுக்கு இயக்கத்துல சேருங்கோ, எங்களுக்கு நாடுக்காக நாங்க போராடுவோம் அப்படியெல்லாம் சொல்லுவினோம். இல்லாட்டி கட்டாய ஆயுத பயிற்சி வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து இருந்தது. பள்ளிக்கூடத்தை படிக்கிற மாணவர்கள் வந்து இப்ப இங்க சுவிட்சர்லாந்து மாதிரி எல்லாம் ராணுவ பயிற்சி எடுக்கணும்ன்ற மாதிரி அவர்களும் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து வச்சிருந்தவை. வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு நாளைக்கு வருவினோம். 5 நாள் ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் வந்தா ராணுவ பயிற்சி இது அப்படியான ராணுவ பயிற்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கலந்து கொண்டது. மற்றபடி யுத்தம் வந்து நாங்கள் விடுதலை புலி இயக்கத்துல சேரவும் இல்லை, யுத்தத்துக்கு போகவும் இல்லை. ஆனா அப்படி இந்த உங்களோட தொடர்புகள் இப்படித்தான் இருந்தது. மற்றது வந்து நாங்க வந்து அந்த விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வாழ்ந்ததால வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த விடுதலை புலிகளின் என்னுடைய ஆதரவாளர்களாகத்தான் அங்க இருப்பினோம். இரண்டாவது யுத்தம் நடக்க வந்து
இப்போ ரத்தம் கொடுக்க வேண்டி வரும் அதை சொல்லி வேணும் காயப்பட்ட நிறைய மக்கள் வந்து வைக்கணும் போராளிகள் வந்து வைக்கணும் ரத்த தானம் செய்யும் கொண்டு அதுகள் எல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து எல்லாமே செய்யணும் அதில் வந்து நான் பங்கு பெற்றிருக்கிறேன். மற்றும்படி அவர்களுக்கான உதவிகள் அதாவது விரைச்சாவடைந்த போராளிகளை வந்து கொண்டு வந்து அவர்களுடைய அந்த இதில் வந்து அடக்க செய்வதற்கான உதவிகளை வந்து நான் செய்திருக்கிறேன். ஓகே. அப்போ அதான் உங்களோட தொடர்புகள்ண்டா அப்படித்தான் தொடர்பு. நீங்க உறுப்பினரா இல்லை யுத்தத்துக்கும் போனதும் கிடையாது. ஓகே. அவர் ஆதரவாளர்களாக வந்து நாங்கள் இதுக்கு உதவிகளை வந்து நாங்கள் செய்திருக்கோம். ஓகே. நீங்க சொன்னீங்க அவர் வந்து உங்களை வந்து பாடசாலையில வந்து கேட்டிருப்பினம் நீங்க கலந்து கொள்ளுங்கோ எதிர்காலத்துக்கு எங்களோட மக்களுக்கு போராடுங்கோ அப்படின்ட்டு. நீங்க ஆயுத பயிற்சியை எடுத்துனீங்களா? பாடசாலையில் நடந்த அந்த மாணவர்களுக்கு நடந்த கட்டாய பயிற்சியில வந்து நான் கலந்து கொண்டிருக்கேன். கட்டாய பயிற்சியில கலந்து கொண்டீங்க. அவங்க இங்க வந்து நாங்க ஒரு இதுக்கு போற மாதிரி ரெக்ரூட் தீர்வுக்கு போறோம். இங்க ஒரு மிலிட்டருக்கு வந்து நீங்க இப்ப போற மாதிரி அங்கேயும் வந்து அவங்க அப்படி ஒரு நிலைமையை வந்து கொண்டு வந்தேன். உங்களுக்கு கட்டாயம் தானே நாங்க கட்டாயம் சரி கட்டாயம் உங்களுக்கு உடம்பு இந்த நிலை எல்லாம் ஓகே. அதான் அதே அவங்க கொண்டு வந்தேன். நான் சொன்னா அப்படி ஒரு கடைசி யுத்தம் ஒன்று வரைக்க எல்லாருக்கும் வந்து துப்பாக்கியால் சுட தெரியணும் என்ற மாதிரி தான் வேண்ட நோக்கம் வந்து இருந்தது. ஓகே. நீங்க வந்து சொன்னீங்களோ 20 வயதுல நீங்க என்ன படிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு. ஆனா நீங்க வந்து அங்க ஊர்ல வந்து உங்களுக்கு இது தொழில் இருந்ததா? நீங்க வந்து மட்டும் படிச்சுட்டு மட்டும் இங்க வந்தீங்களா இல்லாட்டி நீங்க அங்க இது தொழில் செய்தீங்களா? நான் படிச்சேன். நான் இப்ப புக் அக்கௌண்ட் படிச்சேன். படிச்சுட்டு இப்ப ரெய்னியா இங்க ப்ராக்டிக்கல் செய்யற மாதிரி ஒரு 4 வருஷம் வந்து அங்க ரெய்னியா வந்து வேலை செய்தேன். நான் அதுக்கு இப்போ நான் ஒரு புலம்பெயர்ந்து நான் கொழும்புக்கு வந்துட்டேன். இலங்கையினோட தலைநகர் கொழும்பு. அது அரசாங்க கட்டுப்பாட்டு உள்ள பிரதேசம். அங்க வந்து ஒரு 3 வருடங்கள் வந்து நான் ஒரு தமிழ் பத்திரிகையில வந்து ஒரு ஊடகவியலாளர் சொல்லலாம் அப்படி வேலை செய்தேன். 3 வருஷம் கிட்டத்தட்ட அங்க வேலை 3 வருஷம் இங்க வர வரைக்கும் 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இங்க வந்தான். அது வரைக்கும் முதல் 3 வருஷம் வந்து அங்க நான் பத்திரிகையில வந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். தமிழ் பத்திரிகைண்டா அங்க நீங்க சொன்னீங்களா கொழும்புல அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குண்டா அதுக்கு எவ்வளவு சுதந்திரங்கள் இருக்குது? நீங்க தமிழ் பத்திரிகைக்கு வேலை செய்றீங்களா? நாங்க வந்து கொழும்புல வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்க அந்த தமிழ் பத்திரிகை திரைக்குறள் என்ற பத்திரிகையில வந்து நான் வேலை செய்யறேன். இப்ப அங்க வேலை செய்ய இப்ப எங்களோட தமிழ் பத்திரிகைகள் வந்து என்னன்னு சொல்றது நாங்க எங்களோட தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் தான் அதை நடத்தினவர்கள். தமிழ் பத்திரிகைகள் வந்து அங்க வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நாங்கள் வந்து கொழும்புல அரசாங்க கட்டுப்பாட்டுல இருந்து கொண்டு விடுதலை புலிகளுக்கு சார்பாக வந்து அந்த பத்திரிகை வந்து நடத்துற எல்லாம் கஷ்டம். ஆனா இப்ப அங்க வேலை செய்ய எனக்கு ஒரு என்ன சொல்றது இப்ப பத்திரிகைக்கான அடையாள அட்டை எல்லாம் என்கிட்ட இருந்தது. இப்ப நான் வேலைக்கு வந்து போவேக்க எல்லாம் ராணுவ சோதனைகள் வந்து நடக்கும். அப்ப வந்து நான் ஒரு பத்திரிகையில வேலை செய்ய சொன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதே நேரம் வந்து நான் கொழும்பில் அங்க வேலை செய்ய வந்து தனியா தான் இருந்தேன். என் குடும்பம் எல்லாம் யாழ்ப்பாணத்துல நான் தனியா தான் இருந்தேன். ஜாப் கார்டு மாதிரி உங்களுக்கு இருக்கு. அதுதான் எங்கிட்ட சொல்லுவோம் இங்க நாங்க வேலை செய்து கொண்டிருக்கேன். அதுக்கு வேண்டி தான் நான் கொழும்பில் இருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு அச்சுறுத்தல் என்ன சொன்னா எனக்கு கொழும்பில் இருந்தாலும் எனக்கு சிங்கள மொழியை வந்து வடிவாக கதைக்க தெரியாது. 3 வருஷம் தான் இருந்தீங்க. 3 வருஷம் தான் இருந்தேன். சிங்கள மொழியை வந்து வடிவாக கதைக்க தெரியாது. அப்ப வேலைக்கு வந்து ராணுவத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். கண்ட்ரோல் பண்ணிக்க வந்து சில அச்சுறுத்தல் வந்து இருந்தேன். நான் தனியாக இருந்தேன் வந்து அவர்கள் சந்தேகம் என்னுடைய ரூமுக்கு தேடி புலனாய்வு பிரிவினர் பல தடவை வந்திருக்கிறேன் என்னை கைது செய்யறதுக்காக. நாளைக்கு வருவதற்கு முதல் கிழமை கூட அது நடந்தது. நான் இல்லை நான் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்ததால வந்து என்னை கைது செய்ய வந்து முடியலை. அந்த பயத்துல தான் நான் இப்படி நிறைய சம்பவங்கள் எனக்கு நடந்தது. அதோட தான் நான் அந்த நாட்டை விட்டு நான் வெளியேறணும் என்று தீர்மானிச்சது. அப்ப நீங்க வேலைக்காண்டி தொழிலுக்காண்டி தான் கொழும்புக்கே போனீங்க? நீங்க இல்ல அதுக்கு முதல் வந்து நிறைய அதுக்கு வந்து காரணம் வந்து இருக்கு. இப்ப நான் யாழ்ப்பாணத்துல இருந்த காலப்பகுதியிலையும் என்னுடைய ஒரு 16 வயசு மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளவு யுத்த காலத்துல வாழ்ந்தாலும் அதுக்கு பேர்ந்து பல இடங்கள்ல வந்து எனக்கு உயிர் அச்சுறுத்தல் நடந்திருக்கு. பல இடங்கள்ல வந்து நான் உயிர் தப்பி இருக்கிறேன். 99ஆம் ஆண்டு வவுனியாவில் வச்சு என்னை அங்கேயும் நான் பன்னியில இருந்து அதாவது விடுதலை கட்டுப்பாடுல இருந்து வவுனியாவில் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு போனது முதல் வந்து 1999ஆம் ஆண்டு. அப்ப வந்து என்ன ஓட்டத்துல வந்து பிடிச்சவ ராணுவம் வந்து பிடிச்சு ராணுவ புலனாய்வுத்துறை சுற்றுவதற்கு சுட வலை கிட்டது என்ன காரணத்தால் சந்தேகம். நான் பெண்ணில விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருந்து போனான். வவுனியால வந்து தனியத்தான் போயிருந்தான். வந்து பெண்ணிக்க வந்து கேட்க விடுதலை புலிகளால வந்து சேர்ந்த போராளிகளை வந்து இடையே போட கட்ட தொடர்புகள் இருக்குமா அப்படின்ட்டு அப்பா வந்து அப்ப என்ன ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு அனுப்பினது வவுனியான்ற இடம். அப்ப அங்க போய் தனியரை கேட்க வந்தா அங்க சந்தேகம் தான். அது பெண்ணிக்குல இருந்து வந்தால் இவர் ஒரு விடுதலை புலிதான்
ஆ ஒரு மாணவன் என்ற பேர்ல இவர் ஒரு விடுதப்பிடிதான் என்ற பேர்ல வந்து அவர் என்ன கைது செய்து சுட வழிகிட்டவன். ஆ இருந்து நான் பாடசாலையில படிக்கிறேன், அதுக்கான இதில் காட்டி நீண்ட ஒரு பல நேரம் ஒரு 6 மணித்தளமாக வச்சிருந்தவன். 16 வயது அப்ப உங்களுக்கு என்ன? அப்ப எனக்கு 99ஆம் ஆண்டுன்னு சொன்னா 99 யா 18 வயசு அப்படி. அதுல ஒரு உயிர் தப்பினான். ஆ அதுக்கு பேருந்து 2002ஆம் ஆண்டு வந்து சமாதானம் வந்தது. ம். அதுக்கு பேருந்து நான் மீண்டும் யாழ்ப்பாணம் எங்களுடைய சொந்த இடமான யாழ்ப்பாணத்துக்கு போனான். அங்க வந்து போய் இப்ப சொன்ன ட்ரைனிங்கை வந்து நான் இருந்தேன். ஓ என்னுடைய ஓன் கமேண்டே, ஓ அதாவது பிரதேச சபை ஓன் கமேண்டேல வந்து ரெய்னியா இருக்கைக்கு வந்து அதுல வச்சொருக்க அவங்க தங்களுடைய வாகனத்தால கவச வாகனம் ராணுவத்துடைய கவச வாகனத்தால வந்து மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டு கேட்க அடிச்சு அப்ப கொல்ல வந்தவன். அது நிறைய பேருக்கு அப்படி நடந்தது. ராணுவ கவச வாகனத்தை வந்து இளைஞர்கள் யுவதிகள்னு சொன்னா மோதிக்கொள்றது. அது சும்மா அது மோதிக்கொள்ளும் வரைக்கும் நான் வந்து நான் படம் என்னுடைய மோட்டர் சைக்கிளை திருப்பி கீழே விட்டுட்டேன். இது உண்மையில சுருக்கமா சொல்றேன் பவவாடு தானே. யா, அதுல இதுக்கு ஒரு காரணம் நீங்க ஒரு சிறுவர் சரி 16 வயது இருந்தாலும் அப்படி நீங்க ஆயுதங்கள் கொண்டு தெரிஞ்சீங்களா? இல்லதானே? யா, ஒண்ணுமே இல்லை. அதான் இல்லதானே. ஓகே. ஆனா அங்க வந்து இன்னொரு சந்தேக பார்வை வந்து இருக்குங்க. தமிழ் இளைஞர்கள் என்றால் அவர்கள் எல்டிடி தான் தான் அவர்கள் சிங்கள தரப்பு வந்து எப்பவுமே யோசிக்கும். அதுல வந்து 2வது தரம் நான் உயிர் தப்பினான். அதே போல சமாதானம் முடிஞ்சு 2006ஆம் ஆண்டு வந்து யுத்தத்தை விடுதலை புலிகள் திருப்பி தொடங்கினவை. அதுக்கு வந்து கிராமங்களுக்கு வந்து விடுதலை புலிகள் ஊடுருவி இருந்தவை. ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு அவை ஊடுருவி இருந்து ராணுவம் மீது வந்து பதுங்கி தாக்குதல்களை வந்து மேற்கொள்றது. பதுங்கி இருந்து சுட்டு போட்டு ஓடுறது, இல்லாட்டி குண்டறிஞ்சு போட்டு ஓடுறது. அப்படி எங்களோட கிராமத்துல நடந்தது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு இடத்துல குண்டறிஞ்சு போட்டு அமைக்கறிஞ்சு போட்டு ஓடிட்டாங்க. நான் வந்து மோட்டார் சைக்கிளை போய் கொண்டு வந்தேன். அப்ப ராணுவம் வந்து திடீர்னு சுற்றி வளைக்கும் எறிஞ்சிட்டு ஓடுனாதான் பிடிக்க. அவங்க என்னதான் பிடிச்சது, என்னத்தான் பிடிச்சு வச்சாச்சு நெஞ்சில. நெஞ்சில வச்சுட்டான். நீ தானே எரிஞ்சிட்டு ஓடிய நான் இதுக்கு எனக்கு தெரியாது, இந்த சமூகத்துக்கு எனக்கு தெரியாது. இப்ப சுடுறதுக்கு லோட் பண்ணிட்டார். என்ன பாசையில காய்க்கிறீங்க அவரோட? இப்ப என்ன சிங்களத்துல காய்ப்போம். இது சிங்களம் கொஞ்சம் சிங்களம் தெரியும், கொஞ்சம் தமிழ். அவர்கள் ராணுவத்தையும் கொஞ்சம் தமிழ் காய்ப்பினோம், இல்லாட்டி இங்கிலீஷ். அப்ப வந்து அவர் என்னுடைய லோட் பண்ணி ஆக்கி சுட. அப்ப மற்ற ராணுவ வீரர், நல்ல ராணுவ வீரர் ஒரு அழிந்தவர், அவர் வந்து என்ன பிரிஞ்சு கொண்டுட்டார். பிரிஞ்சு கொண்டு தடுத்துட்டார். இல்லை அப்படியான ரெண்டு அனுபவம் இடத்துல வந்து உயிர் தப்பினார். அதுக்கு பேருந்து அப்பா அம்மா வந்து பயந்துட்டான். இனி வந்து நான் ஒரு 22 23 வயசு ஆகிட்டு இனி வந்தா இவருக்கு ஆபத்து, அப்படியாவது இவரை வந்து நாங்கள் இலங்கையை விட்டு வெளியேற்றணும்ன்றது வந்து எங்கள் அப்பா யோசிச்சுட்டார். அப்பத்து காலத்துல உங்களோட அண்ணா மாதிரி என்ன செய்த வேணும்? அவள் எங்க இருந்த வேணும்? அவை வந்து எல்லாரும் அங்கதான் இருந்தவ. எல்லாருக்கும் வந்து எப்படியான அனுபவங்கள் இருக்கும். ஒரு அண்ணா தான் இங்கே இருந்தாலும், மற்ற இன்னொரு அண்ணா கனடாவில் இருந்தாலும், மற்ற நானும் இன்னும் 3 பேரும் அங்கே இப்படியான சொன்னேன். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த இப்படியான சம்பவங்களால் வந்து இலங்கையில் வந்து ஒரு இந்த நாட்டை விட்டு எப்படியாவது வெளியேறியாக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து எனக்கும் வந்துட்டு. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அந்த அக்கௌண்டிங் நாங்கள் படிச்சு கொண்டதுனால என்னுடைய நண்பர்கள் பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டவை. பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டவை அந்த நேரத்தில். அதில் வந்து என்ன நிலைக்கு வந்து எங்களுக்கு ஒரு வெறுப்புண்டு அங்கே வரும் தானே. வெறுப்பு கவலை இல்லாமல் கவலை விளைவுக்கு வந்து நாங்கள் எப்படியாவது போவோம், புலம்பெயர்ந்து போகலாம், ஐரோப்பிய நாடுகள் நல்ல நாடுகள், அங்கே போய் எங்களை கொண்டு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் நானும் வந்து தீர்மானிச்சிட்டேன். சந்தர்ப்பம் வந்தால் நான் நினைக்கிறேன் சிங்கள ராணுவம் வந்து நினைச்சிருக்கும் அப்போது காலத்தில் வந்து இவையில இப்போ உங்களுக்கு 16 வயதுண்டா இவையில வந்து இப்போ சுட்டு கொள்ளாட்டி இவையில எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிராக போராடுவீங்க அப்படிதான் அவர் நினைச்சிருப்பீங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து இப்ப இந்த கொழும்புக்கு போனது வந்து 2 காரணத்தால், அந்த தொழில் செய்யறக்கும் வேற அந்த அந்த பகுதியை விட்டு வெளியேற தொழிலாண்டதை விட இலங்கையை விட்டு வெளியேறணும் தான் நோக்கமா இருந்தது. அந்த நோக்கமா அது வந்து இப்ப நோமலா வந்து எங்களுக்கு ஐரோப்பா வர்றதுக்கு இந்த லீகலா வந்து எங்களுக்கு விசாவும் கிடைக்காது, தரமாட்டாங்க. கூடுதலாக நாங்கள் வந்து எல்லாம் இன்லீகலாக தான் வெளிக்கிறது. நான் வந்து இப்ப 2009 கடைசி இங்க வந்து நான் 2007 ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு கொழும்புக்கு வந்தான். அது அன்றிலிருந்து இந்த இங்க வரும் வரைக்கும் ஒரு 3 வருஷ காலம் நான் அந்த 17 வருஷ காலத்துல வந்து என்னுடைய முயற்சிகள் வந்து ஐரோப்பாவை நோக்கி வருவதை நோக்கி தான் முயற்சி. அங்க வேலை செய்வேன், ஆனா முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பேன். அது எனக்கு இறுதி யுத்தம் 2009ஆம் ஆண்டு மே மாதம் இறுதி யுத்தம் நடந்தது. அது முடியத்தான் எனக்கு இங்க வர்றதுக்கான சாத்தியபூர்வம் வந்து கிடைச்சது. அப்ப நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கண்டா யார்கிட்ட துணை என்ன உதவியோட நீங்க முயற்சி பண்ணீங்களா, நீங்க தனியா முயற்சி பண்ணீங்களா?
இப்போ நிறைய எல்லா இளைஞர்களுமே வந்து அப்போ அவர்களுக்கு வெளிநாட்டுக்கு வர்றதான் நோக்கம். அங்கே இப்படி பிரச்சனை எப்படியாவது நாங்கள் இந்த நாட்டை வெளியே எல்லாரும் யாராவது பிடிச்சி இப்போ வெளிநாட்டில் இருக்க ஆக்கள் வந்து ஹெல்ப் பண்ணிவிடும். இந்த ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவார்கள், முகவர் ஆக்களை கடத்துபவர்கள், அவர்கள்ட்ட வந்து குறிப்பிட்ட அளவு காசு இவ்வளவு கொடுத்தா நான் உனக்கு ஐரோப்பாவை கொண்டு போய் விடுவேன். இப்போ இல்லாட்டியில் ஏதாவது ஒரு விசா எடுத்து தருவிடும். அவை அப்படித்தான் நான் முயற்சி பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த நீங்க சொன்னீங்க சில நண்பர்களை வந்து அவர் சுட்டு கொண்ட வேணும்ண்டு, சில பேர் தப்பிருக்கணும். இப்போ உங்களுக்கு தொடர்புகள் இருக்குது. நீங்க வந்து இந்த வெளிநாட்டுக்கு வரைக்குள்ள வந்து இப்போ நீங்க காரணங்களை கூறினீங்க. உங்களுக்கு வந்து இது துக்கம் இல்லாட்டி அப்படி இது உணர்வுகள் இருந்ததா நீங்க அந்த ஆக்களை விட்டு இங்க வெளிநாட்டுக்கு வர போறீங்கன்ட்டு? குடும்பத்தை விட்டு பிரிகிறது வந்து ஒரு கடினமான விடதான. நான் இப்போ இங்கே வந்து 16 வருடங்கள் ஆகிட்டு என்னுடைய சகோதரர்கள் என்ன பார்க்கல அங்கே அங்கே இலங்கையில் இருக்கிறவைய. அது வந்து ஒரு துக்கமான விடயம் தான். சில பேர் உங்களுக்கு ஒரு தனிமை உணர்வு அப்படி இருந்ததா நீங்க வந்து குடும்பத்தில் இருக்கக்குள்ள உங்களோட அம்மா அப்பாக்கள் அங்கே இல்லை? நிச்சயமாக தனிமை உணர்வு ஆரம்பத்தில் வந்து மிகவும் கடினமாக இருந்தது, தனிமையாக வாழ்ப்பது. பின்னர் அங்கே நண்பர்கள் கிடைத்ததுக்கு பேர்ந்து நீங்க வந்து உங்களோட புலம்பெயர்ச்சி பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க எந்த பாதையால வந்து நீங்க அறிந்து ஒழுங்குபடுத்தினது? இப்போ என்ன ஒழுங்குபடுத்தினா நான் என்னுடைய சகோதரர்கள் அதுதான் அதை செய்கிறது. இப்போ வெளிநாட்டில் இருக்கா, கனடாவில் இருக்கான்னா, இப்போ இங்கே இருக்கான்னா யார் என்ன காய்ச்சி அப்படியே கொண்டு வரதுக்கு ஆள் இருக்கா அப்படியே பார்க்குறது. அப்படி செய்து கொண்டு கேட்க வந்து எனக்கு ஒரு ஆள் வந்து இத்தாலிக்கு ஒரு வரக்கூடிய மாதிரி ஒரு விசா, ஐரோப்பா விசா உண்டு எனக்கு கிடைச்சது. அந்த விசாவில் தான் நான் வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அங்கேருந்து வந்தது விலைக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் சந்தேகமாக பார்ப்பினேன். நிறைய சந்தேகப்பட்டு நிறைய விசாரணைகளுக்கு பேர்ந்து விசா உண்மைன்னு சொன்னால் வந்து அனுபவிப்பிடும். அப்படிதான் வந்தேன். எந்த பாதையில் வந்தீங்க? எந்த நாடு? சுவிட்சர்லாந்து வழிகிட்டு இல்லை ஸ்ரீலங்காவில் வழிகிட்டு நான் டிரெக்டாக வந்து நான் வந்த ஃப்ளைட் வந்து இத்தாலியில் தலை இறங்கிறது. நான் இங்கே சகோதரன் இங்கே இருந்தால் அதில் வந்து அவர் சொன்னார் இங்கே வரட்டு. அவர் வந்து கூட்டின்னு வராங்க இத்தாலியில். என்னுடைய விசா வந்து ஐரோப்பாக்குள்ள பயணம் செய்யக்கூடிய விசா. நான் ஐரோப்பாக்குல இருந்து நாட்டுக்கும் போகக்கூடிய மாதிரி. அப்படியான விசா வந்து நீங்க ஏற்பாடு பண்ணீங்க அங்க இலங்கையில? குறிப்பிட்ட காசு கொடுத்து எனக்கு அந்த 15,000 யூரோ 15,000 யூரோ கொடுத்து தான் எனக்கு அந்த விசா வந்து ஒரிஜினல் உண்மையான விசா. அப்ப உங்களுக்கு இங்க இத்தாலி இங்க வர்றதுக்கும் அவ்வளவு பயம் இல்லை. ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது. அங்க ஸ்ரீலங்கால இங்க வந்து பிளைட் ஏறு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அவர்களுக்கு வந்து தெரியும் நாட்டை விட்டு தப்பி ஓடினோம் என்ற வந்து தெரியும். ஆனால் கொஞ்சம் விசாரிச்சு போட்டு காய்ச்சி விட்டுருவார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் விசா எனக்கு வந்து விட்டுறேன். அங்கேயே நீங்க காசு கட்டினீங்களோ? காரும் இல்ல அங்க ஸ்ரீலங்கால அங்கேயே நீங்க வந்து அவங்க உங்கள்ட்ட இது வாங்கினவங்களா? அங்க இல்ல இல்ல ராணுவக்காரங்க லஞ்சம் கேட்பார்கள், நாங்கள் கொடுக்குறோம். இல்லை என்னோட காசு இல்லை ஒன்றும் இல்லாமல் போட. அப்ப நீங்க வந்து இத்தாலியில இருந்து இங்க உங்களோட அண்ணா உங்களோட இங்க கூப்பிட்டவர் இங்க இங்க சுவிட்சர்லாந்து வந்து இங்க அசுல் அந்தராக்ஸ் அது எங்கட வந்து நார்மல் ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி தான். 3 மாத விசா. நான் வந்து எனக்கு இங்க அண்ணா இருந்தவர் இங்க வந்து அசுல் அந்தராக் வந்து பண்ணினேன். நீங்க உங்களுக்கு உண்மையா என்ன பிரச்சனை அங்க கூறினீங்களா? இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனை? நீங்க வந்து இல்ல உண்மையான பிரச்சனை. நான் இப்ப உங்களுக்கு இங்க பழங்க படிச்ச மாதிரி நான் பிறந்ததுல இருந்து இங்க வரும் வரைக்கும் எனக்கு அங்க எந்த பிரச்சனைகள் உயிர் ஆபத்து அதால வந்து நான் எனக்கு அங்க இருக்க விருப்பம் இல்லை. அதால வந்து நான் வெளியேறினாங்க இங்க சொன்னேன். இங்க வந்து நீங்க இந்த விஷயத்தை கூறின அப்புறம் எவ்வளவு காலம் கிட்டத்தட்ட பிடிச்சது இவியல் வந்து நீங்க இங்க இருக்கலாம், இப்போதைக்கு இங்க இருக்கலாம்னு சொல்ல மாட்டோம் அந்த கடதம்பரம் மட்டும்? அது வந்து எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் என்னுடைய நடைமுறை வந்து இப்போ நம்மளை வேறு 2009 பாசலில் வந்து நான் பாசலில் இருக்கிற அந்த போட கோரிக்கை இடையத்தில் வந்து நான் என்னுடைய அசல் கோரிக்கை கொடுத்தேன். எனக்கு வந்து இங்கே இந்த நாட்டால் வந்து அவர்கள் ஒரு கேன்டோனை வந்து எங்களுக்கு ஒதுக்கிவினோம். இந்த கேன்டோனில் வேறு வாசிக்கலாம். அவர்களை எனக்கு தந்தது வந்து பாசல் ஸ்டார்ட். பாசல் ஸ்டார்ட்டில் வந்து நான் இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய அந்த புகழோட கோரிக்கை வந்து பெண்டிங்கில் வந்து நடந்து கொண்டிருக்கும். அங்கே அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ நாள்னு சொல்லல அது நடக்கும். அப்படி இருந்து நான் அடுத்து அங்கே இருக்கிற காலப்பகுதியிலேயே வந்து நான் இங்கே என்னுடைய மனைவியை வந்து 1 வருடத்தில் வந்து திருமணம் செய்து நான் திருமணம் செய்ததுக்கு வந்து சொல்லத்தோன் கட்டுவனுக்கு வந்து நான் மாறி வந்தேன். இங்கே மாறி வந்ததுக்கு என்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே வந்து அவளுடைய புகழோட கோரிக்கை வந்து இங்கே அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதன் மூலம் வந்து என்னுடைய புகழோட கோரிக்கையும் வந்து ஏற்றுக்கொண்டது. இந்த நாடு வந்து ஏற்றுக்கொண்டு
ம். எத்தனை ஆண்டு இங்க வந்தீங்க சொன்னீங்க? 2009 அக்டோபர். இங்க வந்தீங்க சுவிட்சர்லாந்துக்கு. யா. நீங்க வந்து அம், இந்த ஏற்பாடுகள் செய்யக்குள்ள ஊர்ல என்ன யா. உங்களுக்கு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது இது சரி வரும்ண்டு? ஏனெண்டா எல்லாம் உங்களோட கையில இல்லதானே, யா. எல்லாம் வேற வேற ஆக்கள் ஏற்பாடு பண்றது, அந்த வெளிநாட்டுக்கு விசா வரலாம். எல்லாம் அந்த விசா எல்லாம் உருவாக்குறது, உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளவு பயம் இருந்தது? நம்பிக்கை இல்ல. பக்கம் வந்து நாங்க ட்ரை பண்ணி கொண்டிருப்போம். ம். கிடைச்சால் வர்றது, ம். இல்லாட்டி அங்க இருந்து நிறைய பேர் அங்க வராம இருக்கணும். அவர்களுக்கு சந்தர்ப்பமாமே இல்லை. ம். அப்ப அவ்வளவுக்கு நம்பிக்கைன்னு சொல்லலாம். நம்பிக்கைன்னு சரி சொல்லி வந்தா சரி வரும், இல்லாட்டி ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண ஓகேண்டா ஓகே, இல்லாட்டி இல்லை அப்படி. சுவிட்சர்லாந்தை பற்றி நீங்க எதிர்பார்க்காத மாதிரி எதுவும் இருந்ததா, அப்படி இருக்குதா? இல்ல, என்ன சொல்றது, அங்க வந்து நாங்க இன்னொரு வாழ்க்கை, ம். டோட்டல் அந்த வாழ்க்கை அங்க. இப்ப இங்க வந்து இன்னொரு புதிய வாழ்க்கை. ம். இப்ப இங்க வந்ததுக்கு இப்ப வந்து எனக்கு எல்லாமே வந்து புதுசா தானே இருந்தது. அப்ப அவ்வளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புண்டே சொல்லலாது. எதிர்பார்ப்பேன்னு சொல்ல, இங்க வந்து இது ஒரு நவீன வாழ்க்கை, மிகவும் முன்னேறின நாடு. எனக்கு வரும்போதே பெரிய ஆச்சரியம், முடிவா பார்ப்பேன் எல்லாரையும். நிறைய வாகனங்கள், கார்கள் போகும். இப்படி கார்கள் போய் நாங்க அங்க பார்த்ததே கிடையாது. நீங்க சுற்றுந்தியோ தானே. நான் வந்து முதல் நாள் அடுத்த நாளே முன்னாடி ஜன்னலுக்கால வீட்டுக்கால வெளியில பார்த்ததும் வெளிநாடு இப்படி இருக்குது. அப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்ப வந்து எனக்கு ஓகே ஃபுல்லா பழகிட்டு இங்கத்த வாழ்க்கை. இப்ப வந்து இங்கத்த வாழ்க்கை நல்ல மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே. அப்ப நீங்க நீங்க வந்து இங்க அசல் கேட்டு உங்களோட பிரச்சனையில கூறினீங்கன்னு சொன்னீங்க. நீங்க இது எதிர்ப்புகளை சந்திச்சீங்களா, இல்லாட்டி அவையில் உண்மையா நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்துக்கே ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு இங்க இருக்கலாம் அனுமதி கொடுத்துட்டாங்களா? எனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை. 2 வருஷத்தால வந்து எனக்கு இங்க இருக்கிறதுக்கு வந்து அனுமதி வந்தது. திருமணம் செய்ததுக்கு வந்து மனைவிக்கு வந்து ஏற்கனவே வந்து இருந்தது. அதனால வந்து எனக்கு உங்களுக்கு அவ்வளவுக்கு பிரச்சனை இல்லை. நான் பாசல் ஸ்டாண்ட்ல இருந்த கால பகுதியிலும் அங்க அந்த உதவி அமைப்புகள் வந்து இருந்தது. அவர்கள் வந்து எனக்கு நிறைய உதவி செய்தவர்கள் இந்த என்னுடைய 25 கோடிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு சுவிஸ் அவர்களுடைய உதவி அமைப்புகள். சரி. நீங்க வந்து இங்க சுவிட்சர்லாந்துல எங்க எல்லாம் வசிச்ச, நீங்க எங்க எல்லாம் வேலை செய்த, நீங்க எந்த இடங்கள்ல? நான் வந்து பாசல் ஸ்டாண்ட்ல இருக்க. அப்ப நாங்க வந்து அந்த புதுசுல மொழி தெரியாம சோசல் தானே. அப்ப வந்து மொழி வகுப்புகள் டச் படிக்கிறதுக்கு போவேன், அனுப்பிவினோம் சோசலால. எங்க அன்புகளை அல்ட்ராஸ்கேமில் வந்து அனுப்பிடவே அங்கே ஒரு கொஞ்சம் காலம் வேலை செய்த நான். ஓகே. சோசலால் அனுப்புவாங்க. பேருந்து வந்து நான் திருமணமாகி சொலத்துணுக்கு வந்ததுக்கு பேருந்து கொஞ்சம் காலம் ஒரு வருஷத்துக்கு மேலே, 1 வருஷம் 2 வருஷம் வந்து வேலையை வந்து இல்லை. இப்போ நான் வச்சு படிச்சு கொண்டு தான் இருந்தேன். வேலை வந்து கிடைக்கவில்லை. என்னடா எங்களோட விசா, இந்த அகதி விசாக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்து அவங்க எடுக்க மாட்டாங்களா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் நிறைய முயற்சி செய்து கொண்டிருப்பேன். எனக்கு வேலை செய்ய ஆசை. மொழி வந்து நிறைய படிக்கிறேன். நானாக முன் வந்து போய் படிப்பேன். நானாக முன் வந்து அப்படி படிச்சு கொண்டு வந்தேன். எனக்கு 2012ஆம் ஆண்டு கடைசியில தான் ஒரு வேலை ஒன்று எனக்கு கிடைச்சது, ஒரு இண்டஸ்ட்ரியில. எப்படி அந்த வேலை கிடைச்சது? நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பேன். எனக்கு வேலை செய்யணும் விருப்பமா ட்ரை பண்ணி கொண்டிருப்பேன். கேட்கறீங்களா? நான் போய் கேட்பேன். இப்ப டெம்பரரி பீரோ இருக்குதானே, அங்க போய் கேட்பேன். நான் வேலை செய்ய விருப்பம். அப்படி எனக்கு ஒரு டெம்பரரி பீரோ நான் எடுத்து அங்க கிடைச்சது. அந்த வேலையும் வந்து ஒரு கடினமான வேலை தான் எங்களுக்கு. நாங்க வந்து அகதிகள், கடினமான வேலை தான். ஒரு 5 மாதத்துல அந்த வேலையும் வந்து முடிஞ்சது. டெம்பரரியா போனது. திருப்பி நான் அந்த சோசலுக்கு போறது. திருப்பியும் ஒரு வேலை கிடைச்சது 2013ஆம் ஆண்டு சமார். அப்படி அண்டுல இருந்து இப்போ நான் தொடர்ந்து வேலை செய்தேன். நான் ஒரு வேலைக்கு போனான் தெரிஞ்சனால. அதில் வந்து ஒரு சாதாரண தொழிலாளி தான். இப்போ ப்ரொடக்ஷன் மீட் ஆப்ரேட்டர்னு சொல்றது. 7 வருஷம் வந்து வேலை செய்த கூட்டத்தில் வேலை செய்தேன் அதில். ஆனால் எனக்கு வந்து ஒரு வேலையில் வந்து முன்னேறணும்ன்ற ஒரு விருப்பம். தொடர்ந்து படிக்கணும், வேலையில் முன்னேறணும் என்ற ஒரு விருப்பம். அப்போ வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பேன். வேலை செய்தாலும் நானே வந்து என்னுடைய வேலைக்கு குலைக்கு போகிறது, அந்த காசை எடுத்து டொச்சு கொடுத்து போகிறது, என்னுடைய டொச்சை வந்து பெசராக்குறது. அப்படிங்க. இன்னும் பாசல்ல வசிச்சீங்களா? சொலத்துணுக்கு வந்துட்டு சொலத்துணு வசி தான். அப்போ வந்து இப்போ வந்து 2020ஆம் ஆண்டு அந்த பிரிமாவிலேருந்து வெளியேறி இந்த ஒரு நீடர் பீப்பிள வந்து ஒரு பப்பியர் இண்டஸ்ட்ரி ஒன்றில் வந்து எனக்கு ஒரு கிளியரை கிடைச்சது. இப்போ வந்து ஒரு கிளியரை பெரோப் செய்கிறதுக்கு அங்கே வந்து 3 வருஷம் வந்து நான் ஒரு மஷின் அண்ட் ஃபோரராக வந்து கிளியரை முடிக்கிறான். அதுக்கு பேருந்து நான் வேற பெருமாக்கள் மாறி அதுக்கு பேருந்து 3 பெருமாவில் வேற வேலை செய்திருக்கேன். அந்த லேரை முடிச்சதுக்கு பேருந்து எனக்கு ஒரு நிரந்தர வேலை வந்து இன்னும் கிடைக்கல. நீங்க வேலை செய்தீங்கடா,
அப்பத்த காலத்துக்கு நீங்க அப்ப திருமணம் செய்தீங்களா? திருமணம் செய்துட்டேன். 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்துட்டேன். இது வந்து இப்ப இப்ப இந்த காலம் நீங்க வந்து இந்த லேயர் செய்ததெல்லாம் 2020 2020. ஒரு 7-8 வருஷம் வந்து நான் இப்போ ஒரு வேரோஃபிம் இல்லாமல் நார்மல் ஒரு ப்ரொடஸ்டோமீட்டா பைட்டர்னு சொல்கிற ஒரு தொழிலாளியாகத்தான் நார்மலாக வேலை செய்கிறேன். எப்படி உங்களுக்கு உணர்வு வந்தா நீங்க வந்து அந்த ஊக்கம் வந்து நீங்க வந்து ஒரு லேயர் செய்யணும்? எனக்கு ஊக்கம் வந்து சின்னலேருந்து நான் ஒரு ஊக்கமான மனுஷன். படிப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இங்கேயும் வந்து அப்படித்தான். எனக்கு வந்து வேலை வந்து நான் இப்போ அகதிகள்ன்றதால பின்னணியிலோ இல்லாட்டி ஒரு வேலை என்று எடுக்கிறது வந்து சரியான ஒரு கஷ்டமான முடியுமா தான் இருந்தது. முதலாவது வேலை எடுக்கிறது இன்னும் கஷ்டம். ஒரு வேலை அனுபவம் எங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் வந்து இல்லை. அப்போ வந்து நாங்கள் கடுமையாக தான் வேலை செய்யணும். வேலை செய்யத்தான் கடுமையாக வேலை செய்யத்தான் எங்களை வேலையில் வந்து வச்சிருப்பேன். அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் தான் வேலை செய்கிறது. எப்படியாவது முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு நோக்கம். அப்போ வந்து எனக்கு ஊக்கம் எப்பவுமே இருக்குது. நான் வேலை தரத்தில் எனக்கு படிக்க விருப்பம். நான் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்காமல் நான் என்னோட பேருக்கு முடிக்கணும், சம்பள உயர்வு எல்லாம் பெறணும்ன்ற ஒரு விருப்பம் ஒரு செய்வேன். அப்போ அதுக்காக வேண்டி நான் உதவிகளை வந்து எங்கே உதவி எடுக்கலாமோ அங்கெங்கெல்லாம் உதவிகளை வந்து ட்ரை பண்ணி எனக்கு ஒரு மாதிரி வந்து 2020ஆம் ஆண்டு எனக்கு ஒரு லேயரை வந்து இங்கே கிடைச்சது. அந்த லேயரை முடிச்சிடலாம். லேயரை முடிச்சதுக்கு இப்போ வந்து நான் 2-3 பெருமாவில் வந்து இது வரைக்கும் வேலை செய்திருக்கேன். இப்பொழுது அந்த வேலை தேடி கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ நீங்க வந்து இங்க லேயரை செய்த காலத்துல உங்களுக்கு எப்படி இப்போ உங்களுக்கு அப்போ பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் அப்போ இருந்திருக்கும். ஏன்னா 2020 உங்களுக்கு அப்போ பிள்ளைகளும் இருந்திருக்கும். நான் வேலை கைவருக்கு என்னுடைய மூத்த மகனுக்கு வந்து 6 வயசு. அப்போ அது எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும்? அது எவ்வளோ ஒரு ஒரு அப்பாவா இருந்து கொண்டு லேரியன் செய்யறது பிள்ளைகளும் இருக்குது. மிகவும் கடினமான விஷயம்தான். ஆனா நாங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அதை கட்டாயம் செய்தான் ஆகணும். முன்னேற்றம் வந்து ஷிப் வேலை 3 ஷிப் வேலைன்றது அப்ப செய்த நீங்க ஒரு கிழமை விடிய பின்னேரம் இரவு 3 கிழமைக்கு மாறி மாறி செய்வோம். அப்படி வேலை செய்து கொண்டும் ஒரு நாள் வந்து நான் பள்ளிக்கூடம் போவேன். அப்ப இங்க அந்த ஷிஃப்ட் வந்து இந்த பள்ளிக்கூட இதுக்கு பிரச்சனை பள்ளிக்கூடம் போற நாள்ல வந்து எனக்கு வேலைக்கு அவர்கள் லீவு தருவாங்க. ஆனா 3 ஷிஃப்ட் இரவு வேலை செய்யணும். இரவு வேலை செய்துட்டு நான் பள்ளிக்கூடம் போவேன். அதே போல என்னுடைய சின்ன பிள்ளைகள் பார்க்கணும், குடும்பத்தை வழி நடத்தணும், மற்ற சேமிகள் பார்க்கறது அது மிகவும் கடினம். ஆனா கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் என்ற அளவுக்குல அது. நீங்க சுவிட்சர்லாந்துக்கு வந்து உங்களுக்கு சில பேர்ல இதே இலக்குகளை நீங்க வச்சிருப்பீங்க. இதே நீங்க பெறோலும் இதே நீங்க அடையோலும் இதையும் வச்சிருப்பீங்க திட்டங்கள். இப்ப மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எதை வந்து அடைந்து கொள்ளுங்க இல்லாட்டி என்னத்தை சந்திச்சு இங்க வரைக்கே வந்து இலங்கையில இருந்து வெளியிறவிங்க வரைக்கே வந்து எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இந்த நாடுகள் வந்து முன்னேறிய நாடுகள். இங்க மக்கள் வந்து மரியாதையாக பழகுவார்கள். நல்ல ஒழுக்கமான நல்ல சட்ட கட்டுப்பாடுடைய நல்ல ஒரு நாடு. இப்ப நான் வரைக்கும் வந்து இந்த நாட்டில் வந்து எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. என்னுடைய சந்ததிகளுக்கு வந்து இந்த நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அதுகள் வந்து நல்ல இலக்கை வந்து வந்தது. அதே மாதிரி நான் இந்த நாட்டில் படிக்கணும், இந்த நாட்டில் வேலை செய்யணும், இந்த நாட்டில் வந்து என்னுடைய சந்ததி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து எடுத்து கொடுக்கணும். நான் வந்து முதலாம் தலைமுறையாகதி இப்ப நான் வந்து எனக்கு பெர்ஃபெக்டான லைஃப் வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள் வந்து இங்க நல்ல வாழ்க்கை இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஓகே இலக்கா இருந்தது. இந்த நாட்டில் வந்து நான் நல்லா வாழணும். ஓகே, இந்த நாட்டில் வாழணும். நீங்க வந்து முதல் வாழ்ந்த நாடு உங்களோட தாய்நாடு. நீங்க வந்து ஊருக்கு இலங்கைக்கு அப்படி திரும்பி போயிருக்கிறீங்களா? வந்ததுக்கு இன்னும் போகல. இன்னும் போகல. போகக்கூடிய நிலைமை வந்து இன்னும் எனக்கு வேலையில. நான் எனக்கு இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அகதி விசா. எனக்கு இலங்கைக்கு மட்டும் வந்து போவது வந்து இப்பொழுது தடை. நான் இந்த நாட்டில் வந்து குடியுரிமை வருவதற்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கேன். அதுக்கு பின்னால் என்னால் போக முடியும் நினைக்கிறேன். விருப்பமா உங்களுக்கு? அங்கே என்னுடைய பிறந்த மண் போய் பார்க்கறதுக்கு ஆசை. என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், போய் பார்க்கறது வந்து விருப்பம். அதே நேரம் வந்து நான் வாழ்கிற நாட்டில் வந்து நாங்கள் அதை நேசிக்கத்தான் வேணும். இந்த நாடு வந்து எங்களுக்கு வாழ்க்கை தந்தது. எங்களுடைய அகதிக்கு அஞ்சத்தை ஏற்றுக்கொண்டது. இங்க வந்து நாங்கள் நன்றாக வாழுகிறோம். இங்க அவர்கள் எங்களுக்கு வேலை தான் வைக்கணும். நாங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கோம். கவலைப்பட வேண்டாம். சிலர் வந்து 25 வருஷத்துக்கு பிறகு திருப்பி அங்க போயிருக்கணும் தானே. அது உங்களுக்கு எப்ப சொல்ல தெரியாது. ஆனா ஓகே, உங்களுக்கு அப்ப இந்த அப்படி விருப்பம் இருக்குது அங்க திருப்பி போய் அங்க இருக்கிற அங்க திருப்பி இருக்க போகணும். இல்ல போய் பாக்குறதுக்கு வந்து விருப்பம் எனக்கு. இப்ப உங்களுக்கு அங்க என்ன உறவுகள் ஊர்ல? ஏன்னா சகோதரர்கள் இருக்கிறார்கள் அங்க 3 பேர் அங்க இருக்கிறான். அம்மா இருக்கிறான். அதோட உறவுகள் சொந்தங்கள் வந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறான்.
சுவிட்சர்லாந்துல உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்க. அவரை பற்றி நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எனக்கு 1990ஆம் ஆண்டுக்கு வந்தவர். ம். அவர் வந்த காலத்துல வந்து எங்களுடைய இலங்கையில் நாங்கள் எல்லாருமே அப்போ இலங்கையில் தான். எங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து அவர் தான் அவர்தான் மூத்தவர் சொன்னீங்க. அவர் தான் மூத்தவர். எங்களுடைய இந்த இலங்கையிலேயே வந்து அப்போ அப்படித்தான் அந்த மூத்த பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் யுத்த காலத்துல. மூத்த பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போனா இவர் தான் அந்த ஃபினான்ஷியலுக்கு வந்து நம்பித்தான் எங்க குடும்பமே வந்து இருக்கு. எங்க அண்ணா வந்து 1990ஆம் ஆண்டுக்கு வந்தவர். வந்ததுலேருந்து நான் இங்கே வந்து ஒரு 2009ஆம் ஆண்டு வந்தேன். அது வரைக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து அவர் தான் உதவி செய்தவர். அப்பா வந்து அங்கே அந்த இலங்கை போக்குவரத்து சபையில் வந்து வேலை செய்தவர். அவர் 1990ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அதோட வேலை இழந்துட்டார். யுத்தம் வந்து மோசமானதுக்கு பேர்ந்து அப்பா வேலை இழந்ததுக்கு பேர்ந்து வந்து எங்களுடைய குடும்பம் வந்து அவரை நம்பித்தான் இருந்தது. ஓகே, நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட உறவு வந்து உங்களோட அண்ணாவோட உங்களோட மூத்த அண்ணாவோட இங்க அவர் இங்க புலம்பெயர்ந்து இங்க வந்தவர் தானே? இப்போ இந்த நீங்களும் புலம்பெயர்ந்து இங்க வந்த நீங்க கொஞ்ச காலம் நீங்க உங்களை காணவும் இல்லை தானே? அவர் இங்க இருந்தார், நீங்க அங்க இருந்த நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட உறவுகள் சில பேர் கொஞ்சம் மாறி இருக்கலாம்ட்டு? உறவுகள் அவரோட உங்களோட தொடர்பு மாறி இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, இல்லாட்டி முந்தி 5 வயதுல நீங்க அவரோட பழகின மாதிரியே இப்பவுமோ? அப்படியே நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப நேரம் இருக்காது இங்க பழகிறதுக்கு. நான் அடிக்கடி பேசுக் பண்ணுவேன். அப்படியே நானும் இங்க வந்ததுக்கு இப்போ தான் எனக்கு இங்கத்த நிலைமை எல்லாம் விளங்கினாரு. அதுக்கு பேர் தான் அவர் எப்படி இங்க பார்த்துருப்பேன். அந்த காலத்துல நான் நினைச்சிருப்பேன் அவர் 90 அவர் சுவிட்சர்லாந்துல மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கை இங்க வந்ததானே எனக்கு இங்கத்த வாழ்க்கை விளங்கும். எப்படியான வாழ்க்கையை வாழணும்ட்டு வந்திருப்பினோம்ட்டு. அதான் நீங்க இங்கே வந்து ஒரு தொழில் ஒன்று செஞ்சு கொண்டு நீங்க அங்க போயிருந்து கீழே இன்னும் 4 பேருக்கு காசு அனுப்பணும்னா அது சும்மா இல்லை தானே? அது சரியான கஷ்டம். அது எனக்கு இங்க வந்ததுக்கு பேர் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்றைக்கு நான் இருக்கிறேன், இன்றைக்கு அம்மாவுக்கு வந்து நான் காசு அனுப்பி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து அவர் இங்கே தொழில் செய்து கொண்டு அங்கே நாங்கள் ஒரு அங்கே 5 பிள்ளைகள் அம்மா அப்பா ஒரு 8 பேர் கொண்ட குடும்பத்தை வந்தவர் மாதம் பார்க்கணும் காசு அனுப்பணும் வந்து எல்லாம் ஒரே அந்த எல்லா பேரத்தையும் ஒரே ஆள் தாங்கிக் கொள்ளணும்னா அது கடினமான விஷயம். என்ன அவர் மட்டுமில்லை, இங்கே இருக்கிற முந்தி வந்த 80-90களில் வந்த முதலாம் தலைமுறை தமிழர்களுடைய நிலைமைகள் எல்லாமே வந்து அப்படித்தான். உங்களுக்கு வந்து கடற்கரைக்கு போறதோ இல்லாட்டி மலை ஏறி போறதோ விருப்பம்? கடற்கரை மேலையோ? கடற்கரைக்கு போற எனக்கு வந்து நான் இயற்கையை விரும்புகிற மனுஷன். எனக்கு வந்து இயற்கை அழகு வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு வெளியில நடக்க போறது புவனேண்டியில வெளியில போனோம்னா எனக்கு பிடிக்கும். கடற்கரைக்கும் போறது விருப்பம், மலைகளுக்கும் போறது வந்து விருப்பம். நீங்க எந்த கடற்கரைக்கு எல்லாம் போயிருக்கீங்க? இல்லாட்டி ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு கடற்கரை நீங்க போனது சொல்லணும்னா இந்த விருப்பமான கடற்கரைன்னு இல்லை. இப்ப கொள்ளிடேன்னு சொன்னா கூடல வந்து எங்க பார்மான லேண்டை நோக்கி வந்து போவேன். எனக்கு வந்து பிடிச்ச லேண்ட் இப்ப ஐரோப்பாக்கு பக்கத்துல போகக்கூடிய லேண்ட் செலவு லேண்ட் போனா ஸ்பானியன் கூட அடிக்கடி வந்து அங்க போவேன். ஸ்பானியனுடைய பல இடங்களுக்கு, தீவுகளுக்கு, கனேரியன் தீவு, மயோர்கா போன்ற இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். அடுத்ததா இங்க பார்வையாளருக்கு உங்களை போன்ற முதலாவது இல்லாட்டி எங்களை போன்ற 2வது தலைமுறை தமிழருக்கு இங்க வாழ்ற தமிழருக்கு நீங்க இதையும் கூற விரும்புறீங்களா? இதையும் கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? இதையும் இருக்குதா? இப்போ என்ன பண்ண முதலாவது தலைமுறைகளுக்கு என்று சொன்னா, நான் இப்போ இங்கே வந்த காலத்துல இருந்து நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். அவர்களுடைய நிலைமை வந்து எனக்கு நிறைய கவலை அளிக்கிறதாக தான் இருக்குது. அவர்கள் 80-90கள் வந்து இங்கே வாழ்ந்தாலும் அவர்கள் செய்கிற வேலைகள் வந்து மிகவும் கடினமான ஊழியர்களாக இருக்கணும். அதற்கேற்ற வருமானங்கள் வந்து அவர்களை பெற்றுக்கொள்ள முடிகிற இல்லை. மற்றது வந்து அவர்கள் இப்போ வந்து எல்லாரும் வந்து வயசு போன காலத்துக்கு வந்துட்டோம். அவைக்கு இருக்கிற வருத்தங்கள், நிறைய வருத்தங்கள் அப்படியான ஒரு கட்டத்தில் தான் அவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவைக்கு இப்போ எந்த நிலைமையும் வந்து அப்படித்தான் இங்கே இருந்தது. ஒரு நானும் ஒரு கடினமான வேலையாளத்தான் அன்பாங்கில் வந்து இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் வந்து எனக்கு கிடைக்காது. ஆனால் வந்து நான் இந்த நிலைமைக்கு எதிராக வந்து போராடுறது, இப்போ நான் பேசுகிற வாழ்க்கையை வந்து இங்கே எடுத்துக்கொள்ளணும். அப்போ அவைக்கு வந்து சொல்கிறது, இப்போ அவன் வாழ்க்கையில் வந்து என்னென்னு சொல்கிறது, அவர்கள் வந்து ஒரு வேலை என்று அப்படி வாழ்கிறத, அவன் இந்த ஃப்ரை சைட்டில் வந்து இந்த வந்து தங்களோட கேசும் கைட்டுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுமன்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து. எப்படி
எப்படி முக்கியத்துவம் எப்படி கொடுக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ எங்களோட உடல் எங்களோட கேஷும் கைட் வந்து எங்கள்கிட்ட நல்லா இருந்தால் தான் எங்கள்கிட்ட சந்தோஷமாக வாழ முடியும். கேஷும் கைட்டை வந்து நாங்கள் இழந்துட்டோம்னு சொன்னால் நான் எவ்வளோ மில்லியன் ஃப்ரங்கன் வச்சிருந்தாலும் சந்தோஷமாக வந்து வாழ முடியாது. இப்போ நான் வந்து என்னுடைய இதில் கேஷும் கைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. என்னுடைய ஃப்ரெஷ் ஆகிட்டுக்கு வழியில் போவேன், என்னுடைய மன அழுத்தங்களை வந்து குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவேன், உடற்பயிற்சிகள் செய்வது, அப்படி அந்த விடயங்களை வந்து அவர்கள் வந்து கூடுதலான நாட்கள் வந்து எங்களால் செய்கிற இல்லை. இப்போ இந்த நாட்டில் வந்து நாங்கள் வாழ்கிறோம், இங்கே அந்த வெதர் எங்களை வந்து சரியாக எங்களோட உடலை வந்து பாதிக்குது. அப்போ வந்து அதுக்கு நாங்கள் அதை கெசுண்டா வந்து வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால் உடற்பயிற்சி செய்கிறது, வெளியில் போகிறது, எங்களுடைய மன அழுத்தங்களை வந்து குறைச்சி கொள்வது, இப்படியான நடவடிக்கைகளை வந்து அவர்கள் ஈடுபடணும்ன்றது வந்து என்னுடைய கருத்து. அதுக்கு டைம் இல்லை, சொன்ன டைம் இல்லை, அது இதுன்னு சொல்லிவினான். சில பேரை பார்த்தா 2 வேலை 3 வேலை என்று ஓடிக்கொண்டு இருப்பினான். என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனால் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி தளம் வேலை, 42 மணி தளம், அப்படி தான் சட்டம் சொல்லுது, அப்படி தான் வேலை செய்யலாமான்ட்டு. ஆனால் அவர்கள் ஃபினான்ஷியல் காசு இலக்காக வச்சு 3 வேலைன்னு செய்யணும். அப்படி ஜெயிக்க அவைக்கு நித்திர காணாது, அது காணாண்டேக்கு என்ன சொல்கிறாரு, அவன் கேசும் கை வந்து 100% அது எதிர்காலத்துக்கு அப்படியும் கூட எதிர்காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியான இதை வந்து அவர்கள் மாற்றிக்கொள்ளணும். அதாவது என்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ பழகிக்கொள்ளணும். என்னுடைய வருமானம் இவ்வளவுதானண்டா, அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வருமானத்துக்கு நான் என்ன செய்யலாம், என்னுடைய வருமானத்துக்கு நான் என்ன பெருமதியான வீட்டை வாங்கிக் கொள்ளலாம், என்ன பெருமதியான வாகன காரை வாங்கிக் கொள்ளலாம். இப்போ நான் வந்து அப்படித்தான் வாழ்றேன் என்றா, அப்படி வாழணும் என்றதான் நான் நினைக்கிறேன் சொல்றேன். அப்படிங்க நினைக்கிறீங்க வந்து நீங்க சொல்றீங்க, எனக்கு சரியா விளங்கி கொண்டா முந்தைய காலத்துல வந்து அவையில் இந்த வாழ்க்கை இப்படித்தானே என்னடா நீங்க சொன்ன மாதிரி காசுகளை அனுப்பலும் தங்களுக்கு பார்க்கலும் இருந்து அப்ப அந்த கஷ்டப்படவும் தான். ஆனா இப்ப வந்து உங்களோட முதலாம் தலைமுறைக்கு அந்த அந்த சிச்சுவேஷன் இப்ப இல்ல. அவையில் இப்ப தாங்களே தங்களை கொஞ்சம் பார்க்கணும் நீங்க கூற விரும்புறீங்க. அது அவசியம் இல்ல, அவளத்துக்கு கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் இப்ப இல்ல. இப்ப வந்து முந்தைய தனியாக கேட்க வந்து இலங்கையில குடும்பத்தை பார்க்கணும், கஷ்டப்பட்டவதான். இப்ப வந்து எல்லாம் குடும்பமாகி பிள்ளைகள் எல்லாம் இப்ப வளர்ந்து வந்துட்டான். இப்ப வந்து அவர்கள் கொஞ்சம் தங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் வந்து பார்க்கணும்ன்றதான் இப்ப என்ற இது. இப்ப அவருடைய வாழ்க்கை பார்க்க வந்து எனக்கு கவலையா இருக்குது. இவர்கள் இங்க வேலைகள் வேலை 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 மற்றவர்களை வாழ வைத்து விட்டு தங்களுடைய வாழ்க்கையை இளம் வயசுலேயே வருத்தங்களை வந்து சம்பாதிக்கணும். அது வந்து நிறைய கவலை அளிக்கணும். அதை விட நாங்கள் விளங்கிக் கொள்ளும் வந்து அவைகளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே 2009ஆம் ஆண்டு இங்கே வந்திருக்கிறீங்கண்டா, 2009 தானே இங்கே வந்திருக்கீங்கண்டா, உங்களுக்கு வந்து இந்த மொழி படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதோ கிடைக்கலையோ நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஒரு கொஞ்சம் நாளும் படிச்சிருக்கிறீங்க, நீங்க வந்து லேர செய்றீங்க, லேர செய்றீங்க. அவைகளுக்கு சில விட அந்த சந்தர்ப்பம் கூட அண்ணாக்கு சில விட அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காரு அப்பத்த காலத்துல. அப்ப அவையில் அந்த அந்த நிலைமையில இருந்தபடியத்தான் இப்ப அவைகளுக்கு இப்பவும் அந்த ஒரே இதுல நிக்கணும். அவைகளுக்கு இப்பவும் இந்த இந்த சுவிட்சர்லாந்து இந்த எங்களோட சமூகத்தை பார்த்தா எங்களோட சுவிஸ்காரங்களோட சேர்ந்து அவையில் வந்து அவையில் ஓட்டு போட இயலாது, அவையில் இன்னும் ஐன்பாகான சரி இலகுவான விஷயங்களே அவையில செய்ய இயலாது, அவையில் தங்களோட குரலை எழுப்ப இயலாது, அவையில் சொல்ல இயலாது, தாங்க நினைக்கணும் யோசிக்கணும் இந்த நாட்டுக்கு எப்படி என்ன செய்யலாம்னு. அவையில் இந்த சமூகத்துல இப்படி ஒதுக்கப்பட்டார்கள் மாதிரி ஒதுக்கப்பட்டார்கள். அதுதான் என்னுடைய கவலையும் வந்து அதுதான். அதுக்கு என்னன்னு சொல்றது, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு முதல் அகதிகள் ஒரு பின்னணி, என்னுடைய பார்வையில் வந்து ஒரு அகதி பின்னணியை கொண்டதால தான் அந்த வேலை இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமை இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் பயப்படாம காய்க்கணும். இப்போ இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டகிரேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வாரவர்களை வந்து இந்த நாட்டின் சமூகத்தோட வந்து ஒருங்கிணைக்கிறது. அவர்கள் வந்து இங்கே வேலை செய்யலாம், இந்த நாட்டில் வந்து அவர்கள் இந்த நாட்டின் கலாச்சார பழக்க வழக்கத்தோட வந்து இணைந்து வாழலாம் அப்படி ஒரு இருந்தாலும் அந்த நடைமுறையில் வந்து பார்த்தா அது எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வேலைத்தளத்தில் வந்து போனான், இப்போ நான் என்னுடைய முயற்சியில் வந்து போய் அங்கே 7 வருஷம் எடுத்து என்னுடைய நோக்கம் வந்து நான் அந்த வேலையில் வந்து நான் முன்னுக்கு வரணும், இந்த நாட்டோட என்னோட இன்னும் நான் பொருத்தி கொள்ளணும், நான் முன்னேறணும் அந்த நோக்கமாக தான் இருந்தது. சரி. ஆனால் 7 வருஷமே வந்து எனக்கு ஒரு சம்பளம் கூட்டையில் 10 பழையம் கூட கூட்டையில். அப்போ வந்து அதுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு லிஸ்ட் வந்து வேலையில் இல்லாமல் போகுது. நான் வந்து முயற்சியில் எடுப்பேன், நான் படிக்கன்னு முயற்சியில் எடுப்பேன், ஒன்றும் வந்து ஃபங்க்ஷனிடம் பண்ணல. அப்போ வந்து நான் ஆராய்வேன், 20 ரூபாய் இத்திரையும் பெறாது இருந்து ஆராய்வேன், எங்கே பிரச்சனை இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்கா, அப்படியா எங்கே பிரச்சனை இருக்கா, அதை ஆராய்க்கு வந்து எனக்கு விளங்குது. அது வந்து தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த வேலைக்கும் இந்த முதலாவது தலைமுறை தமிழர்கள் ஒதுக்கப்பட்ட இனமாக ஒரு வேலை என்றால் அவர்களுக்கு இந்த வேலை தான் அப்படிங்க சொல்றீங்க. நீங்க விரும்புறீங்க அவையில் வந்து இப்ப
இப்ப நீங்களும் முதலாம் தலைமுறை தான் இப்படி பார்த்தா. ஆனா இப்ப 1980ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு அந்த முதலாம் தலைமுறை அவையில் வந்து இப்பண்டாலும் தங்களுக்குண்டு நேரத்தை பயன்படுத்த சொல்ல விரும்புறீங்க. அப்போ வந்து அவர்கள் அப்படி கனகாலமாக வந்து அப்படி வாழ்ந்தால வந்து அவர்கள் வந்து என்ன சொல்றது ஒரு மன அளவில் தாக்கப்பட்ட மனுஷர்களாக வந்து அவைகள் ஒரு லிஸ்ட் இல்லை, ஒரு என்ஜாய் பண்ண மாட்டேன், சிரிக்க மாட்டேன், ஒரு எல்லாரும் நியூ இயர்ண்டா பாட்டு செய்வாங்க, இவங்க பாட்டு செய்ய மாட்டாங்கன்னு எதிர்கொள்வாங்க. இப்போ நான் வந்து அதுக்கு எதிரானவன். இப்போ நானும் அந்த நிலைமையில வாழ்ந்தாலும் எனக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி சந்தோஷமாக வாழணும் அண்டு ஒரு இது. இப்போ என்னுடைய நோக்கமும் அதில் அவர்கள் வந்து எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் மாதிரி வாழணும். இங்கே வந்து ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அப்படி இருந்தாலும் அவர்கள் தங்களோட சந்தோஷம் தங்களோட கேஷம் கைட் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும். மற்ற வந்து திருப்பி கதைக்கப்படணும். வேலை அதில் வந்து இல்லை, நான் சாதாரண மனுஷன், நீ எனக்கு சம்பளம் கூட்டம் தரணும், அப்படி செய்யணும், இதாண்டு கதைக்கப்படணும். அதுகளை வந்து அவையில் எல்லாரும் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சு அப்படி எல்லாம் சமாளிச்சு அப்படியே வந்து போறது. நீங்களும் சொன்ன மாதிரி காலம் ஃபுல்லாக வந்து 30-40 வருடங்கள் ஆகிட்டு இந்த நாட்டில் 40 வருடங்களாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நானே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒரு மனித அபிமானம், மனித நேயம், அப்பாற்பட்ட செயல். மென்ஷன் ரைட்ஸ் ஒன்று இருக்கு. எல்லாரும் வந்து மனிதர்கள், அவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்களும் அவர்கள் வந்து மனிதர்கள் என்ற ஒரு இது இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் எங்களோட கருத்துக்களையும் நாங்கள் வழிகாட்டினா தான் அவைக்கு விளங்கும். இப்போ எங்களுடைய இந்த நாட்டு ஆர்பைட் கேபர் அவைக்கு விளங்கும். அவர்களும் மனிதர்கள், அவர்களை நாங்கள் மதிக்கணும், அவர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதை வந்து எங்கட கருத்துக்களையும் வந்து நாங்கள் காட்டணும். இப்போ எங்கடாக்களில் இருக்க பிரச்சனை பார்த்தா பயப்படுங்க. நான் கூட அவைக்கு கதைக்க பயம், இதை பற்றி கதைக்க பயம். என்னை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. நான் உண்மையை கதை கேட்க வந்து நான் பயப்பட தேவையில்லை. நாங்கள் இப்போ பார்வையாளர் இருந்தா முதலாம் தலைமுறையிலேருந்து ஏதோ ஒரு ஊக்குவிக்கிறதா பார்த்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 2017 வந்தா என்னுடைய 17 வகையான காலப்பகுதி வந்து எனக்கு ஒரு சரியான ஒரு சுவிடிக்க காலப்பகுதி நான் சொல்லுவேன். நிறைய டிப்ரெஷனால வந்து நானும் பாதிக்கப்பட்டேன். ஏன்னா என்னுடைய முயற்சிக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல. அது விரக்தி ஏற்படுது. நாங்கள் இவ்வளவு முயல ஒன்றும் சரி வராது, விரக்தி ஏற்படுது. அப்போ வந்து நான் சரியான ஒரு டிப்ரெஷனான மனுஷன். பேருந்து நான் தீர்மானித்தேன், என்னை நாம் மாற்றிக்கொள்வது. அதாவது இவர்கள் இங்க வந்து ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை வந்து அவர்கள் என்னோட ஏற்படுத்த அது வந்து என்னதான் இருக்கு. அந்த உளவியல் யுத்தத்துல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கான இது வந்து என்னதான் இருக்கு. நான் வந்து இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நான் என்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நான் அதுல இருந்து என்னை வந்து ஒரு நேர்மறையான மனிதனாக மாற்றிக்கொள்றது. பாசிட்டிவ் தேங்கர். முதல் வந்து நான் நெகட்டிவ் தேங்கர். இப்ப எங்கட முதலாம் தலைமுறை தமிழர்களை நான் பார்த்தா கூட நெகட்டிவான மனுஷனா தான் இருப்பேன். நெகட்டிவா தான் யோசிக்கணும். இது சரி வராது, இது ஃபங்க்ஷன் பண்ணாது, அப்படி யோசிக்கக்கூடாது. என்னால வந்து அது முடியும் நான் யோசிக்கணும். விளங்கிக் கொள்ளணும். அப்படித்தான் பிறந்து வளர்ந்து உங்களோட வரலாறே அப்படின்டா நீங்க இப்ப ஒரு 40, 50, 60 வயது கழிஞ்சாலும் அப்படித்தான் நீங்க யோசிப்பீங்க. அது வந்து மாத்துறது வந்து சரியான கஷ்டம். அதை மாற்ற முடியாது. எங்களுக்குள்ளதான் அந்த மாற்றம் வந்து வேறு. இப்ப நான் வந்து யோசிச்சேன், என்ன நான் மாற்றிக்கொள்வது. எந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் வாழ்றது. சொல்றத விளங்கிக் கொள்ளுங்க. நான் சந்தோஷமா தான் வாழ்றது. இப்படித்தான் நான் தீர்மானிச்சேன். நான் சந்தோஷமாக வாழ்வேன். இப்போ எந்த சிச்சுவேஷனை கேட்ட மாதிரி நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படி தீர்மானிச்சு என்னுடைய முறையை மாற்றிக்கொண்டேன். ஃப்ரைட் சைட்ல வெளியில போறது, என்ஜாய் பண்றது, ஃபேரியன் போறது, எந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வேன். நான் ஈஸியர்ல தான் ஃபேரியன் போவேன். நான் இப்ப பாட்டலமே போறேன், 80 ஃப்ரைக்கு தான் டிக்கெட் பண்ணுவேன். அப்படிதான். ஆனா நீங்க அனுபவிக்கிறீங்க. அது அனுபவிக்கிறேன். அது எனக்கு இது இப்போ அது வந்து நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்து வாழ்றது. இப்ப மற்றவர்கள்ட்ட இதுக்க வேண்டிய எங்களோட சந்தோஷத்தை வந்து நாங்க இழக்கலாது. சரி, நீங்க வந்து சொல்றீங்க உங்களோட ஆசையில என்னன்னு சொல்றீங்க. அவையில் சிலரை கேட்டா ஆசையில இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது சரியான பிள்ளை. மற்றவர்கள் நாங்கள் இந்த நாட்டில் வாழுகின்றோம், இத்தனை வருடங்கள் வேலை செய்கின்றோம், இந்த நாட்டுக்கு வருமான வரி செலுத்துகின்றோம். அப்ப வந்து எங்களுக்கும் இங்க வந்து வாழ்க்கை வேணும். சரி, நாங்க வேலை செய்ய வரிகள் செலுத்துறோம். நாங்கள் இந்த நாட்டில் வந்து அப்ப ஓகே, இப்போ நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கார்பரேட்டில் வந்து நாங்கள் இன்டெகிரேஷன் ஆகிருக்கோம், வேலை செலுத்துறோம். அப்போ வந்து எங்களுக்கு இங்கே ஒரு வாழ்க்கை வந்து வேணும். அதை விட எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, அப்படி ஒரு டிப்ரெஷன். அதில் வந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். இப்போ நானும் அப்படி தான் என்னுடைய ஆரம்ப காலம் வந்து இருந்தது. இப்போ இதை வந்து என்னுடைய நான் மாற்றிக்கொண்டேன். நான் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன், பாசிட்டிவ் ஸ்டடிக்கிறேன். பாசிட்டிவ் எப்படி நான் நேர்மறையாக சிந்திக்கிறது, ஒரு விடயத்தில் இருக்கிற நேர்மறையான விஷயங்களை மட்டும் பார்க்க பழகணும். இப்போ ஒரு விஷயத்தில் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இப்போ நீங்கள் நன்மையை மட்டும் பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த இன்டர்வியூவில் வந்து நான் கதைக்கிறால வந்து இதில் என்ன நன்மை வரும் இப்படி தான் நான் பார்ப்பேன். இதை பாவிச்சு நாங்கள் என்னத்தை
இந்த வெளி உலகத்துக்கு போகணும். என்ன கற்றுக்கொள்ளலாம், இது வெளி உலகத்துக்கு போகலாம். வெளி உலகம் என்னத்தை இது கற்றுக்கொள்ளும், இல்லாட்டி இதுக்காகவே கமெண்ட்ஸ் பண்ண வேணும். இப்போ விமர்சனம் செய்யறது வந்து நான் எப்பயும் வைப்பேன். என்னை பற்றி ஒரு விமர்சனம் செய்தாங்க, இவர் இப்படி கிடைக்கிறார். அது அந்த விமர்சனங்கள் தான் என்ன வளர்ச்சி அடைய வைக்கும். சரி, விமர்சனங்கள் தான் என்ன வளர்ச்சி அடைய வைக்கும். விமர்சனங்கள் தான் நான் கற்றுக்கொள்வேன். அப்படிப்பட்ட பல புத்தகங்களை வந்து நான் வாசிச்சு என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் மாற்றிக்கொண்டிருக்கேன். இட்டையும் வந்து வாழ்க்கையில வந்து நிறைய சுடிக்கைக்கு வந்து இருக்குது. நிறைய ஒரு போராட்டமாக தான் வாழ்க்கை இருந்தாலும் அது இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் சரியா சந்தோஷமா வந்து வாழ பழகி கொள்ளணும். அது வந்து இப்ப நான் வந்து என்னுடைய முதலாம் தலைமுறை எனக்கு வந்து நான் சொல்ல அப்படிங்க. ரெண்டாம் தலைமுறை, அடுத்த தலைமுறை, எதிர்கால தலைமுறைகள் என்ன கூற? இரண்டாம் தலைமுறையோட வாழ்க்கையை வந்து இப்ப முதலாம் தலைமுறை ஒப்படைக்க வித்தியாசம் என்ன சொல்றது. இப்ப முதலாம் தலைமுறை வந்து இலங்கையில வந்து பிறந்து வளர்ந்து அங்க படிச்சவை மூளை வந்து இலங்கை முறைப்படிதான் புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இங்க பிறந்து இங்க பள்ளிக்கூடம் போன மண்டை வந்து வித்தியாசமா இருக்கும். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பாக்கு வந்து கொஞ்சம் பேசுறா இருக்கும். விட எனக்கு வந்து நிறைய ஏற்பாடுங்க இருக்கு. நிறைய முதலாம் தலைமுறை தமிழர்காண்டிலே நிறைய இனத்தோட நான் வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு சுவிஸ் நாட்டு நண்பர்கள இருந்து எல்லா நாட்டு நண்பர்களையும் இருக்கிறேன். ஒரு 20-25 நாட்டு நண்பர்கள் வந்து எனக்கு இருக்கிறேன். அதே போல இரண்டாம் தலைமுறை தமிழர் பிள்ளைகளோட உங்களை மாயாக்களோட வந்து வேலை செஞ்சிருக்கேன். அப்ப வந்து எனக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியுது. அதுக்கு என்ன சுவிதிக்கு ஆயிட்டு இருக்கு, இவைக்கு என்ன சுவிதிக்கு ஆயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து அயல்பாக் பிள்ளைன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் வந்து எனக்கு வந்து தெரியும். ரெண்டாவது தலைமுறை எப்படியான பிரச்சனை வந்து எதிர்கொள்ளுன்னு தெரியும். கூடுதலாக வந்து ரெண்டாவது தலைமுறை ஆக்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு கம்யூனிஸ்டான ஆக்கள் எப்படி சொல்றது. ஒரு பக்கம் வந்து நீங்க எல்டினால வந்து சின்னால வந்து எப்படி வளர்க்கப்படுறீங்க, தமிழ் கலாச்சாரம் தமிழ் இதுக்கு வளர்க்கப்படுறீங்க. நீங்க பாடசாலைக்கு போய் பாடசாலை வந்து உங்களை வந்து சுவிஸோட பொறுத்தர பண்ணது. அப்ப நீங்க ஒரு பக்கம் தமிழ் பொருத்தம், ஒரு பக்கம் சுவிஸ் பொருத்தம், இரண்டும் கலந்த ஒரு ஆக்கள் தான் இந்த இரண்டாவது தலைமுறை. இப்ப அவர்களையும் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் வந்து 100% வந்து நல்ல இன்டகிரேஷோ, அவர்கள் வந்து 100% வந்து சுவிஸ் மக்களை மாதிரி இருப்பினம் பார்த்தா கலாச்சாரத்தில இருந்து நடத்தில இருந்து. சில பேர் பார்த்தா தமிழும் இதுவும் கலந்த மாதிரி இருப்பினம். அப்ப அவர்களுக்கு வந்து சொல்றது நான் இப்ப அடுத்த சந்ததிகள் போக போக வந்து நீங்க வந்து இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளுங்க. இப்ப சுவிஸ்லையும் வாழ்றது, தமிழ்லையும் வந்து சேர்ந்து வாழ பழகிறது. அப்படி நிறைய கற்றுக்கொண்டு எதிர்காலம் இப்ப சந்ததி இப்ப அடுத்த இப்ப நான் வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்துருக்கேன். ஆப்ரோ அமெரிக்கன் இல்லாட்டி இந்தோ அமெரிக்கன் சொல்றவை வந்து இன்றைக்கு இருக்கிறோம். அதாவது அவர்களும் முதலாம் தலைமுறை வந்து ஒரு 400 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில இருந்து போனவை தான். அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில இருந்து அமெரிக்காவுக்கு வந்து போனவை. அவர்களுடைய முதலாம் தலைமுறைய வாழ்க்கையை வந்து நான் படிச்சுக்கிறேன். இந்த கருப்பு முதலாவது தமிழ் தலைமுறை கருப்பர்கள் அப்படி பாவிக்க எனக்கு வந்து அது நிறைய அந்த புத்தகம் வந்து எனக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்கு எங்கள்ட எப்படி சொல்லுவாங்க, அதுக்கும் இதுக்கும் எங்கள்ட வாழ்க்கையிலுக்கும் கொஞ்சம் தொடர்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். புத்தகம் பாதிச்சுக்கிறேன். ஒரு புத்தகம் இருக்குது. அப்போ வந்து அவங்களுடைய முதலாம் தலைமுறைகள் இப்படி அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. அதாவது சுயம்பாத்துக்கு போயிடாது. அப்படி ஒரு அடக்குமுறையில வந்துருந்து இன்றைக்கு பார்த்தா அமெரிக்கா நீங்க போய் பாத்தீங்கன்னு சொல்லி கருப்பர்கள் இருக்கிறோம் தங்களை அமெரிக்கன் சொல்லி சொல்லிடலாம். எங்களுக்கு இப்ப 2வது தலைமுறைக்கு எங்களுக்கு அப்படி நாங்க அவ்வளவுக்குண்டு எப்படி சொல்லுவோம் பாகுபாடுகளையோ இன்னமோ நாங்க பெருசான்னு காணில தானே கண்டிருப்போம். ஆனா உங்களை மாதிரி அப்படி சந்திச்சுக்க மாட்டோம் தானே. பாகுபாடு இல்லையாண்டு இல்லை. எந்த பார்வையில வந்து 2ஆம் தலைமுறைக்கும் நிறைய பாகுபாடுகளும் இங்க சந்திச்சு கொள்றோம். எனக்கு வந்து நான் நேரடியா வந்து பல இடங்களை வந்து கண்டிருக்கேன். ஆனா அதான் எங்களுக்கு நாங்க கொஞ்சம் வேற மாதிரி தான் சொல்லணும். நீங்க சொன்ன சரி. ஆனா அவ்வளவுக்கு யோசிக்கொள்ளுமே நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ் கலாச்சாரம் இங்க சுவிட்சர்லாந்துல இங்க கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ், அது கஷ்டம்தான். அப்படித்தான் போக போக வந்து இன்னும் அடுத்த உங்களோட பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்கு நீங்க ஒரு 5வது தலைமுறையை வந்து யோசிச்சு பாக்க அவங்களுக்கு கூட அப்படி இங்க தேடிதான் கொஞ்சம் கூட பதிவுபட்டிருக்கு. அதை வந்து நீங்க அமெரிக்காவில் போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அமெரிக்கா ஸ்வார்ட்ஸ் அமெரிக்கன் பிளாக் அமெரிக்கன் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அப்படிதான் அவள் தங்களை இப்ப ஆப்ரோ அமெரிக்கன் சொல்றீங்க, தங்களை அமெரிக்கன் தான் சொல்லிடும். அதே போலதான் கூட இங்க 4வது தலைமுறை தமிழர்கள் வந்து அப்படித்தான் இருப்பின மட்டும் நான் நினைக்கிறேன். அதான் இப்ப நீங்க அதாவது என்னன்னு சொல்றது, இப்ப எங்களோட முதலாம் தலைமுறை தமிழர்கள் சில பேர் நினைக்கணும் நாங்க வந்து எங்களுடைய கலாச்சாரம் இப்படியே இங்க பைட்டரா போய் கொண்டிருக்கோம். அது வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லல. அது கடைசி வரையும் நான் நினைக்கல. அதுக்கு வந்து நாங்க ஏற்பாடுகள் செய்யணும். நாங்க வந்து அதுக்கு சில பொறுப்புகள் எடுக்கணும். நாங்க கொஞ்சம் திட்டங்களை நோக்கி போடும்ல. எங்களோட கலாச்சாரம் இங்க அழிஞ்சு போகாம பாக்குறதுக்கு அது நீங்க முக்கியம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பொறுத்ததெல்லாம் அது தேவை? என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா இது 2 மைனிங் வந்து இங்க இருக்கு. ஒரு பகுதி வந்து அப்படி இல்லை. ஒரு பகுதி என்ன சொல்லுது, இல்ல நாங்கள் சுவிட்சர் அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து வேற.
இன்றைக்கு நான் மொரிஷியஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழர்கள் அங்கே இருக்கணும். மொரிஷியஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் 400 வருஷங்கள் முதல் போனவர்கள். அப்ப அவர்கள் அப்படித்தான் நான் பாத்துக்கேன். அவர்கள் வந்து தமிழ் பேசணுமே இல்லை. அவர்கள் வந்து மறந்து போயிட்டு தமிழ் மாத்திரம். அவர்கள் வந்து கோயில நிக்கணும், தமிழ் கலாச்சாரம், உடைகள், கோயில் திருவிழா எல்லாம் செய்யணும். அது சரியான ஒரு இன்ட்ரெஸ்டான விடயம் எனக்கு இருந்தது. அவர் தமிழ்ல காய்க்கணும் இல்லை, இங்கிலீஷ் அவர் அவங்களோட பிரெஞ்சு மொழியில் அடி இங்கிலீஷ்ல காய்க்கணும். அவங்க தமிழக வந்து காய்க்கணும் இல்லை. ஆனா தமிழ் கலாச்சாரம் அங்கே இருக்கு. தமிழ் கலாச்சாரம், தமிழ் உணவு எல்லாம் அப்படியே இருக்கு. இங்கே வந்து சுவிட்சர்லாந்துல எதிர்காலத்துல வந்து அப்படி ஒரு பகுதி அப்படி இருக்கும், ஒரு பகுதி இங்கே மாறி போயிருக்கும். அப்படி ஒரு நிலைமை தான் இங்க இருக்கும் என்று என்னுடைய பார்வையில வந்து தெரியுது. ஓகே, நன்றி. அடுத்ததா நான் வந்து உங்களை எதையும் கேட்காதது, நீங்க எதையும் நீங்களே உங்கள்ட்ட எந்த எதையும் கூற விரும்பினது, காட்ட விரும்பினது எதையும் இருக்குதா? எதையும் சொல்ல போறீங்களா? கடைசி நான் இந்த முதலாம் தலைமுறை தமிழர்களுக்கு வந்து நான் சொல்றேன், இந்த நான் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து இங்க ஒரு கவலையான வாழ்க்கை, டிப்ரெஷனான வாழ்க்கை வந்து வாழ்ந்து சொல்றேன். உங்களை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொள்ளுங்க. உங்களை மாற்றி அமைச்சு கொள்றதுக்கு நானும் அப்படித்தான் வாழ்ந்தான். என்னை நான் கொஞ்சம் மாற்றி அமைச்சு இன்றைக்கு வந்து நான் ஒரு சந்தோஷமான மனிதனாக வந்து நான் என்ன உணர்ந்து கொள்றேன். அவைக்கு வந்து நான் சில புத்தகங்களை வாழ்ந்து காட்டுறேன், நேர்மறையாக சிந்திப்பதற்கான புத்தகங்கள். இப்படி இந்த புத்தகம் வந்து நான் பாதிச்சுக்கேன், நேர்மறை சிந்தனையும் வியத்தகு சக்தி. இந்த புத்தகம் பாதிச்சதுக்கு பேருந்து வந்து என்னில வந்து நிறைய மாற்றம். நான் வந்து ஒரு சோர்க்கான கவலையான மனுஷன். இங்கே இதில் வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக் சொல்லித்தரும். அதாவது நீங்க பாசிட்டிவா எப்படி யோசிப்பது, எப்படியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொள்றது. என்ன பேர் திருப்பி தலைங்கத்தோட சொல்லுங்க. நேர்மறை சிந்தனையும் வியத்தகு சக்தி. இதை எழுதினவர்கள் வந்து நீங்க வந்து யாருன்னு சொன்னா இது வந்து 1 கோடிக்கு மேல் வந்து விற்பனை ஆகின புத்தகம். இது வந்து எல்லா மொழியிலுமே இருக்கு, டச்சுல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ், இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன். இது வந்து உலகில் மிகவும் பிரபல்யமான உளவியலாளர்கள் வந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. புத்தகம் இது வாங்கினீங்க? இது வந்து நான் இந்தியாவில இருந்து பெஸ்ட்ல பண்ணி எடுக்கேன். ஒரு புக் வந்து 2 ஃப்ராங்க் தான், 2 ஃப்ராங்க் அப்படிதான் இந்தியாவில இருந்து நீங்க வரலாம். 20-25 ஃப்ராங்க் வரும். ஓகே, அதான் இங்க வந்து நாங்க ஒரு பண்ணி எடுக்கலாம், நான் இந்தியாவில இருந்து ஒரு பண்ணி எடுக்கிறேன். ஒரு புத்தகத்துக்கு 2 ஃப்ராங்க் தான் கொடுப்பேன், 2-3 ஃப்ராங்க். இப்படியான புத்தகங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சது. இதுல இன்னொரு புத்தகம் வந்து இதுவும் ஒரு மிகவும் பிரபல உளவியலாளர் வந்து எழுதப்பட்ட புத்தகம். 12 கோடிக்கு மேல வந்து விற்பனை ஆகின புத்தகம். துணிந்தவனுக்கே வெற்றி. அதாவது உங்களோட பயங்களை வந்து விட்டு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களை இதை வந்து நாங்க வெளியில கதைக்கப்பட போனோம். கதைச்சு பயம் இல்லை, பயந்தவன் எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்க சாகிறது நிச்சயம். பயத்தில்லாம தப்பு இல்லை. ஆகவே வந்து இப்படியான புத்தகங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணிவு வரும். வாழ்க்கையில வாழ்வதற்கான பிரச்சனைகளை இது வந்து வாழ்வதற்கான துணிவு வரும் இந்த புத்தகம். நன்றி. மற்றொரு புத்தகம், இது ஜெஃப் கெல்லர் என்ற ஒரு உளவியலாளர் எழுதின மனப்போக்குத்தான் எல்லாம். உங்களோட வாழ்க்கை என்று எப்படி இருக்குமான்னு சொன்னா மனப்போக்கு தானா. உங்களோட வந்து மனசுல வந்து எப்படி நினைக்கிறீங்க. இப்ப மனசுல வந்து நீங்க இப்ப வந்து மனசுல வந்து நீங்க நினைக்கிறதா நடக்கும். இது வந்து வாய்ச்சதுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றம். இப்ப வாழ்க்கை வந்து நெல்லம் நினைச்சா நெல்லம் இல்ல, எனக்கு இது வந்து பிரச்சனை. எப்படியான புத்தகங்கள், இந்த எப்படியான புத்தகங்களை வந்து மறுபடி இவருடைய புத்தகம் ஆச்சுக்கன் எடிஜிஐக்கு கொண்டவர். இவற்றை வரலாறு ஜூத படுகொலை உங்களுக்கு தெரியும். இவர் வந்து இந்த ஆஸ்திரியாவில் இங்கே போலண்டில் இருக்க அவுஸ்விட்ஸ் அந்த யூத வதை முகாமில் வந்து தப்பினவர். இவர் தான் உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர். தன்னுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையா. அவர் இந்த ஜூத படுகொலையில் தப்பினாலும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் எப்படி தான் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டது ಅನ್ನೋದಕ್ಕಾன தந்திரங்கள், அதுக்கான டெக்னிக்கை வந்து இந்த புக்கில் வந்து உங்களுக்கு சொல்லுவார். இப்படியான புக்களை வாய்ச்சதுக்கு தான் நானும் ஒரு மகிழ்ச்சியாக வந்து உணர வலிக்கிட்டேன். அதாவது வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்படியான புத்தகங்களை வந்து வாசிங்க என்று நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகம் வந்து ஓசோ, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கேன். ஓசோ இவர் வந்து ஒரு உளவியலாளர், இந்தியத்தை பூர்வமாக்கப்பட்டவர். பயம் எனப்படுவது யாதெனில். இந்த புத்தகம் வாசிப்பதுன்னா எனக்கு பயம் பண்றது உண்மையா இல்லை. அப்படி ஒரு புக். இப்படியான புத்தகங்களை வந்து வாசிக்க சொல்லி வந்து சொல்வது நான் வந்து உங்களுக்கு
வச்சுக்கலாம் வந்து ஜென், இது ஜப்பானிய தத்துவம் ஜென்னு சொல்றது, எளிமையாக வாழும் கலை. எங்களுடைய வாழ்க்கை வந்து எளிமையாக வந்து நாங்கள் எப்படி வாழுவது, ஒவ்வொரு ஆசைப்படாம அதுக்க வேண்டிய ஒரு ஆக இதான வாழ்க்கை வாழாமல் எளிமையாக எப்படி வாழுவது என்ற ஒரு இது சொல்ற புத்தகம் வந்து இதை என் என் வந்து ஜப்பான் அந்த அவங்க காசு இல்ல அதுக்கு என் பேர் அதுக்கு என்ன அப்ப அர்த்தம் இருக்கும் ஜென்ன்றது வந்து இது புத்த மதம் சம்மந்தப்பட்டது என்றது. இப்படியான பல புத்தகங்கள் வந்து நான் வேண்டு வச்சிருக்கேன் நான். ஓகே, அடுத்தது இது வந்து மக்களை கையாளும் கலை. இங்க இது வந்து முக்கியமான புத்தகம் சொன்னா இங்க வந்து ஒரு கான்ஃபிளிக்ட், எங்க பார்த்தாலும் குடும்பங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பிள்ளை கான்ஃபிளிக்ட், சொந்தங்களோட கான்ஃபிளிக்ட். அப்போ வந்து இந்த கான்ஃபிளிக்ட்டுகளை வந்து நான் செய்யாம எப்படி ஆக்களை வந்து கையாள்வது, மற்றவர்களை வந்து எப்படி கையாள்வது, இது வந்து லெஸ் ஜெப்லின் என்ற ஒரு உளவியலாளர் இருப்பது புத்தகம். இப்படியான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ குடும்பத்தோட வந்து பிரச்சனை வராம மற்றவர்களோட பிரச்சனை வராம வந்து நாங்க சமாளித்து போடுற தன்மையில வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த புத்தகம் எல்லாம் இங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியாவில இருந்து நான் ஆர்டர் பண்ணி எடுத்துறேன். எனக்கு ஒரு சுமார் 200 புத்தகங்கள் வந்து இருக்கு. நான் இப்ப கொஞ்சம் செலக்ட் பண்ணி தான் கொண்டு வந்தேன். இப்படியான புத்தகங்கள் வந்து இப்ப இங்க வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மன அழுத்தம் கேட்க இந்த நெகட்டிவா ஸ்டூடியம் பண்ணும், நெகட்டிவா யோசிக்க வந்து இப்படிப்பான புத்தகங்களை வந்து நான் எடுக்க பாசிட்டிவ் ஸ்டூடியம் புத்தகங்களை வந்து நான் வாசிக்க வந்து நான் அந்த கவலையில இருந்து மீண்டு மகிழ்ச்சியாக வந்து உணர்வேன். இதுதான் என்னுடைய டெக்னிக். இங்க வந்து த்ரஸ் அப்போ பண்றது சொன்னா இந்த புக்கில் எடுத்து வாட்சி கொண்டிருப்பேன். இது இங்க முதலாம் தலைமுறைக்கு அவைக்கு வந்து சொல்றேன். இப்ப 2ஆம் தலைமுறை நீங்களும் வாசிக்கலாம். இது டச்சுலயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. சரி, ஓகே, வேண்டுங்க வாசிங்க. அடிச்சு நான் என்னுடைய சோசியல் மீடியாவில் வந்து ஒரு புத்தகம் வாசிக்க போடுவேன். நான் இப்ப இந்த புத்தகம் வாசிக்கிறேன் சொன்னா மற்ற அளவுக்கு வைக்காது. இவ்வளவு இதன் மூலம் வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சு கொள்ளலாம். புத்தகம் வாசிக்கிறது வந்து உண்மையாக ஒரு நல்ல விடயம். அது மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். எங்களோட மூளைக்கு வந்து அது ஒரு எக்ஸசைஸ். நாங்கள் வந்து எங்களோட உடம்புக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி மூளைக்கு சாப்பாடு வந்து புத்தகம்னு சொல்லுவாங்க. இப்படியான புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் வந்து நீங்கள் உங்களுடைய நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நேர்மறையான முறையில் வந்து மாற்றிக்கொள்ளலாம்ன்றது வந்து என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி. ஓகே, அப்போ உங்களுக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இருக்குதா, இல்லாட்டி நான் கேட்காததையும் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த கணக்கை காட்டிருக்கிறீங்க, இது பாதிச்சு அப்புறம் இதை பாதிச்சா இப்ப உங்களுக்கு நிறைய பேசுறேன். இப்ப நான் இதை கதைக்கிற விடயத்தை விட இந்த புத்தகங்களுமே வாசி பாருங்க. நான் வாசி பார்த்ததுக்கு பேர் தான் எங்களுக்கு நிறைய விடயம் வந்து விளங்கவே தொடங்கும். இப்ப எங்களை இருக்கிற பிரச்சனை, எங்களுடைய வாழ்க்கை முறையில இருக்கிற என்னென்ன தப்பு இருக்குன்னு நான் இந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கு பேர் தான் விளங்கினாரு. நான் யோசிக்கிறேன், அதை இப்ப வந்து நான் 40 வயசு 45 வயசுல இதை வாசிக்கல, நான் 20 வயசுல வாசிச்சிருந்தேன்னு சொன்னா நான் எப்படி மாறி இருப்பேன் நான் யோசிச்சு பார்ப்பேன். சந்தர்ப்பம் கிடைச்சுக்கொள்ளும். 20 வயசுல உங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருந்திருக்கு. எப்படி ஒரு புத்தகம் வாசிக்க தூண்டுறது இந்த நாட்டினுடைய வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன். சொன்னா என்னோட ஒரு கடினமான சிச்சுவேஷன் இருந்தா தான் நாங்க வளர்ச்சி அடைவோம். எங்களுக்கு எல்லாமே வந்து நாங்க ஒரு கம்ஃபர்ட் சோனைக்கு வாழ்ந்தோம்னு சொன்னா நீங்க வளர்ச்சி அடைய மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சுவீரிக்காயிட்டு இருந்தா நீங்க யோசிப்பீங்க, இதுக்கு நான் என்ன இடம், இதுக்கு என்ன இடம். அதுதான் ஒரு மனுஷனை வந்து வளர்ச்சி அடையும். ஒரு மனுஷன் வந்து எப்ப வளர்வாரான்னு சொன்னா தன்னுடைய கம்ஃபர்ட் சோனையை விட்டு வெளியில விளைக்கலாம். இங்க வந்து இங்க ஒரு கடினமான வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன். என்ன வளர்ச்சி அப்ப அதை வந்து கொண்டு போகிறது என்றுதான் நான் சொல்லுவேன். நன்றி. அப்ப பார்வையாளருக்கும் இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் மிக்க நன்றி. நாங்க அடுத்த முறை சந்திப்போம். நன்றி வந்ததுக்கு, கருத்துகளுக்கு நன்றி. நான் சொன்ன கருத்துகள் விமர்சனங்கள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நிச்சயமாக வளர்ச்சி அடைய வைக்கும். ஏதாவது நான் கற்றுக்கொள்வேன் அதில் இருந்து. ஓகே, சந்தோஷம் வந்ததுக்கு நன்றியா. நன்றி, வணக்கம். நன்றி.